ஓகே அம்மா, ரெடி. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ராமானுஜா ஆஸ்திரேலியா வழங்கும் மாமுனிகளின் திருநட்சத்திர வைபவ கொண்டாட்ட நிகழ்ச்சியின் 2ஆம் நாள் உபன்யாசத்திற்கு அனைவரையும் சிரம் தாழ்த்தி ஓகே வரவேற்கிறோம். அம்மா, ரெடி. அடியேன் நாம் பெற்ற ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. இது எக்கோ கேட்கிறதோ யூடியூப் போல. ம். நாம் பெற்ற பெரிய பாக்கியம், நம் அழைப்பை ஏற்றுக்கொண்டு ஸ்ரீ ஊவே அக்காரக்கனி ஸ்ரீநிதி சுவாமிகள் நம்மிடையே எழுந்தருளி இன்று மாமுனிகளின் விஷயமாக தொடர்ந்து 2ஆம் நாள் உபன்யசிக்க இருக்கிறார். முதற்கண் சுவாமியின் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி கிருதஜதைகள் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப தனியன் சேவிக்க ஆதியை அழைக்கிறேன். श्रीमते रामानुजाय नमः। श्रीशैलेशदया पात्रं दीभक्त्यादिगुणाणवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजचरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहस्र महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रेण परकाले अतीन्द्रपृष्ठान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। श्रीमते रामानुजाय नमः। தன்யாஸ்மே ஆதித்யா. ராமானுஜா ஆஸ்திரேலியா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி ஆச்சாரியர்களுடைய திருநட்சத்திரத்தை கொண்டாடுவதற்காக இது போன்ற பல மகனீயர்களை அழைத்து உபன்யாசங்கள் ஏற்பாடு செய்து சத்விஷயங்கள் எல்லாரும் பெறுமாறு ஏற்பாடு செய்து கொண்டு வருகிறது. இந்த வருடம் நாம் பெற்ற பெரிய பேரு நம்மிடையே ஸ்ரீ ஊவே அக்காரக்கனி ஸ்ரீநிதி சுவாமிகள் எழுந்தருள் இருக்கிறார். அவர் வாயிலாக மாமணிகள் வைபவத்தை 3 நாட்கள் அனுபவிக்க இருக்கிறோம். இன்று 2வது நாள். நேற்றைய தினம் காலக்ஷேபம், அதாவது உபன்யாசம் அன்வைத்தவர்கள் சுவாமியினுடைய இந்த உபன்யாசமானது எத்தனை எளிமையாகவும் இனிமையாகவும் சிறப்பாகவும் இருந்தது என்பதை புரிந்து கொண்டிருப்பார்கள். இதுல ஒரு சிறப்பு விஷயம் என்னன்னா, சுவாமி இந்த மாதிரி உபன்யாசம் வந்து தமிழ்ல மட்டும் பண்றது இல்ல, ஹிந்தி, குஜராத்தி அந்த மாதிரி வட மாநில மொழிகளிலும் உபன்யாசம் செய்து அங்க வட மாநிலங்களுக்கெல்லாமும் பிரயாணம் செய்து அங்கேயும் சம்பிரதாயத்தை பிரச்சாரம் செய்து சிஷ்யர்களுக்கு அங்கேயும் அருள் பாலிக்கிறார். நேற்றைய தினம் நம்ம வந்து பூர்வ தினச்சரியா, உத்தர தினச்சரியா, இந்த கிரந்தம் சுவாமி எறும்பியப்பா அருடைய இந்த கிரந்தமானது இதனுடைய வைபவம், அப்புறம் சுவாமி எறும்பியப்பா அவர்களுடைய வைபவம், அவர் எப்படி வந்து ஸ்ரீரங்கத்துக்கு வந்து நம்ம மாமுனிகளை ஆசிரித்தார், மாமுனுடைய வைபவம், அதாவது பக்திரு வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம், பிரபந்த வைலட்சண்யம்னு இது எல்லா வைலட்சண்யத்தையும் சுவாமி முதல்ல அழகா எடுத்து விளக்கி, அதுக்கப்புறம் பூர்வ தினச்சரியா அவருடைய ஸ்லோகங்களையும் முதல் பகுதி எல்லாம் ஒரு 17-18 ஸ்லோகங்கள் சேவிச்சோம். இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சுவாமிகள் வந்து வெறும் அந்த கிரந்தத்தை பத்தி மட்டும் அப்படி வெறும்னு சொல்லாம நிறைய அதுக்குள்ள சம்பிரதாய விஷயங்களை சொல்லி, கர்ம அனுஷ்டானங்களை சொல்லி, ஆச்சாரியருடைய வைபவங்கள் பெருமைகளாமும் நடுல அழகா பேக்கேஜ் பண்ணிங்கிற மாதிரி கொடுத்திருந்தார் சுவாமி. ஸோ இந்த அனுபவம் வந்து ரொம்ப இனிமையா இருந்தது. அதோட தெரிவிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கொண்டோம். ஸோ இன்றைய தினமும் அதே போல சுவாமி பிரசாதி தரணும் பிரார்த்திக்கிறோம். தொடர்ந்து கேட்கறதுக்கு சித்தமா இருக்கும். அடியன் சுவாமி. தன்யாஸ்மி. சேற்றுக்கமலவயல் சூழ் அரங்கருதம் சீர்தழைப்ப போற்றி தொழு நல்ல வந்தனர் வாழவி பூதலத்தே மாற்றற்ற செம்பொன் மணவாழமா முனிவந்திலனேல் ஆற்றில் கரைத்த புலியல்லவோ தமிழாரணமே தென்னரங்கர் சீரருளுக்கிலக்காகப் பெற்றோம் திருவரங்கம் திருப்பதியே இருப்பாகப் பெற்றோம் மன்னிய சீர் மாறன் கலை உணவாகப் பெற்றோம் மதுர கவி சொற்படியே நிலையாகப் பெற்றோம் முன்னவராம் நம் குரவர் மொழிகள் உள்ள பெற்றோம் முழுது நமக்கவை பொழுது போக்காகப் பெற்றோம் பின்னையொன்னு தனில் நெஞ்சு பேராமல் பெற்றோம் பிறர் மினுக்கம் பொறாமையிலா பெருமையும் பெற்றோமே
श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरङ्गवासिने भूयात् नित्यश्रीर्नित्यमङ्गलम् பற்பலவாரியர் நற்கலை நாடப் பரமபரங்குருவாய் நற்பொருளாயிரமாயிரமாய் அருள் நலனுடை நாதனுமாய் நற்புகழ் வேதியர் நான் மறைவாணர்கள் நாடொரும் போற்றி நிற்ப ஏற்பான் அண்ணங்கராதியன் மலரடி ஏத்துவன் ஏத்துவனே. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஆச்சாரியர்களுக்குள்ளே எம்பெருமானாலே விசேஷமாக அபிமானிக்கப்பட்ட பெருமைக்கு உரியவர் கோயில் செல்வ மணவாள மாமுனிகள். பகவானாலே ஆச்சாரிய ஸ்தானத்திலே அமர்த்தி வைக்கப்பட்டு அழகு பார்க்கப்பட்டவர் இவர். நேற்றைய தினம் நாம் எம்பெருமானாரே மணவாள மாமுனிகளாக திருவவதரித்தார் என்பதையும் அவர் திருவடிகளிலே எறும்பியப்பா எங்கனம் ஆசிரயிக்க வந்தாருங்கிறதையும் அனுபவித்து மகிழ்ந்தோம். தினச்சரியைனா என்னன்னு பார்த்தோம். இந்த தினச்சரியையை நாம் ஏன் கற்று தெளிய வேண்டும்னு கேட்டால், இந்த தினச்சரியையிலே சொல்லி இருக்கிற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய முயற்சியால நாம் அமைச்சுக்க முடியுமான்னா முடியாது. அதற்கும் மணவாள மாமுனிகள் தான் அனுகிரகம் செய்ய வேண்டும். அவர் அருளாலே அவர் வாழ்ந்தா போன்ற வாழ்க்கையை நாமும் வாழப் பெற வேண்டும். எப்போதும் எம்பெருமானாரையே நினைத்துக் கொண்டிருப்பவர், எம்பெருமானாராகவே உலா வந்தவர். சாதாரணமா பெருப்பெருத்த மகனீயர்களை ஏதோ ஒரு அவதார விசேஷம் என்று பலரும் கொண்டாடுவார்கள். இப்ப ஆழ்வாரை பத்தி கூட உல்லேகம் உண்டு. அத்ரி ஜமதக்னி பங்கிரத வசூனந்த சூனுவானவனுடைய யுகவர்ண கிரமாவதாரமோ வியாசாதிபத் ஆவேசமோ அப்படின்னு எல்லாம் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்திலே உல்லேகிக்கிறார். ஆழ்வார் யாராக இருக்கக்கூடும் என்று ஆராய்கிறார். அவதார விசேஷம்ங்கிறது தெரியறது. ஆனா யாருடைய அவதார விசேஷம்? கடைசியில என்ன முடிவுக்கு வருவோம் தெரியுமா? எல்லோரும் சேர்ந்து கொண்டதோர் உருவம் வடிவம் அப்படிங்கிறது தான் தீர்மானமாக ஆகி நிற்கும். எம்பெருமானாரை பத்தியும் உல்லேகம் உண்டு. சேஷோவா சைன்யநாதோவா ஸ்ரீபதிர்வேதி சாத்விகைஹி விதர்க்கியாய மகாபிராஜ்ஞைஹி பாஷ்யகாராய மங்களம்னு சொல்லுகிறோம். இவர் சேன முதன்மையாரா அல்லது திருவனந்தாழ்வானா, ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனே எம்பெருமானாராக அவதரித்தானா அப்படின்னு எல்லாம் பலரும் ஆராய்ச்சி பண்ணுவார்களாம். அதே போல ஆயு ஜனன்யாச்சாரிய சுவாமி மணவாள மாமுனிகளை பார்த்து ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறார். பூதூரில் வந்துதித்த புண்ணியனோ பூங்கமிழும் தாதாறு மகிழ்மார்பன் தானிவனோ தூதூர வந்த நெடுமாலோ மணவாள மாமுனிவன் எந்த இவர் மூவரிலும் யார் அப்படின்னு கேட்டார். ஸ்ரீபெரும்புதூரிலே அவதரித்த புண்ணியர் திரிஜகத் புண்ணியபலம் திரிதண்டஹஸ்தம் என்பர் வேதாந்த தேசிகன். இந்த உலகமெல்லாம் சேர்ந்து செய்த பாக்கியத்தினுடைய காரணமாகத்தான் கையிலே முக்கோல் ஏந்தியவராக உடையவர் அவதரித்தாருங்கிறார். அந்த புண்ணியன் எம்பெருமானார் அவரே மாமுனிகளாக பிறந்திருக்கிறாரா, இல்ல நம்மாழ்வாரே திரும்பவும் மாமுனிகளாக வந்திருக்கிறாரா
தூது நடந்த கண்ணனே மாமுனிகளாக திருவவதரித்திருக்கிறானா என்னெல்லாம் ஆய் ஜனன்யாச்சாரிய சுவாமி மணவாள மாமுனிகளை குறித்து பாடுகிறார். அப்ப எப்பேற்பட்ட வைபவம் வாய்க்கப் பெற்றவராக மணவாள மாமுனிகள் எழுந்தருளி இருந்திருப்பருங்கிறது நமக்கு புரிய வருகிறது. அவரை எறும்பியப்பா சேவிக்கிறார். மഠத்திற்குள்ளிருந்து தம்முடைய அந்தரங்க சீடர்களை துணை கொண்டு இவரை கடாட்சிப்பதற்காகவே வெளியிலே வருமா போலே சேவசாதித்தருளா நின்ன மணவாள மாமுனிகளை இவர் கண்ணாரக் கண்டு துதிக்கிறார். சுமார் 13 ஸ்லோகங்கள், உபோத்காத ரூபமாக அமைந்த ஸ்லோகங்கள். அந்த ஸ்லோகங்களை இந்த கிரந்தத்திற்கு முன்னுரைன்னு தான் நாம சொல்லணும். அதுக்கு மேலே அந்த தினச்சரியைங்கிறது அது எங்கனம் அமைந்திருக்கிறதுங்கிறத பேச ஆரம்பித்தார். அனுஷ்டானங்களை நிறைவேற்றுவதற்காக வடதிருக்காவேரிக்கு எழுந்தருளுகிறார். அங்கிருந்து மഠத்திற்கு மீளவும் வந்து சேருகிறார். அரங்க நகரப்பனுடைய திருவாராதனத்திற்கு தயாராகிறார். ரொம்ப ஸ்ரத்தையோட திருவாராதனம் பண்றாருங்கிறதையும் காட்டுகிறார். ஏன்னா திருவாராதனம்ங்கிறது ஸ்ரத்தையாத்தான் பண்ணணும். அடியேன் உள்பட அத்தனை ஸ்ரத்தையோட பண்றோமான்னு கேட்டால் மற்றவாளை பத்தி சொல்றதுக்கு நமக்கு தகுதி இல்லை. ஆனா அத்தனை ஸ்ரத்தையா பெரும்பாலும் அடியேன் செய்வதில்லை. அதனால இந்த இடத்தை சொல்லும் போது சொல்றதுக்கே கொஞ்சம் வெட்கமாகத்தான் இருக்கிறது. அந்த அனுஷ்டானம் நம்மிடத்திலேயே இல்லை. அந்த அனுஷ்டானம் இருக்க வேண்டும் என்று சொல்வது அது ஹாஸ்யத்திற்கு உரியதுதான், பரிகாசத்திற்கு உரியதுதான். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் மணவாள மாமுனிகள் திருவருளாலே அவரை போல ஸ்ரத்தையோடு திருவாராதனம் பண்ணுகிறவர்களாக நாம் ஆக மாட்டோமா? அந்த நம்பிக்கையுடன் காத்திருப்போம். அதனால ரொம்ப ஸ்ரத்தையோட பஞ்சசூக்தாதிகளை சொல்லிக் கொண்டும் வெண்ணையளைந்த குணுங்கும் போன்ற பாசுரங்களை அனுசந்தித்துக் கொண்டும் திருமஞ்சனத்தை செய்கிறார். ததஸ்தத் சந்நிதி ஸ்தம்ப மூலபூதல பூஷணம் பிராங்முகம் சுகமாசீனம் பிரசாத மதுரஸ்மிதம். அரங்கநகரப்பனுக்கு திருவாராதனம் செய்து முடித்த பிற்பாடு அந்த பெருமானுடைய சந்நிதியில் உள்ள ஸ்தம்பத்தின் கீழ் உள்ள இடத்திற்கு அணி செய்யும் அவரை போல வீற்றிருக்கிறார். இன்னைக்கும் மணவாள மாமுனிகள் சந்நிதிக்கு திருவரங்கத்திற்கு சென்றீர்களானால் உள்ளுக்குள்ள மாமுனிகளை உற்சவ மூர்த்தியை சேவிக்கிறோமா? அவருடைய தலைக்கு மேலே, சிரசுக்கு மேலே நீங்கள் அரங்க நகரப்பனையும் சேவித்துக் கொள்ளலாம். மாமுனிகளுடைய திருவாராதன பெருமாள். அப்படியே நாம் அவரை வணங்கும் போது மாமுனிகளுடைய இடப்புறத்திலே ஒரு கம்பம் இருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். முன்னும் பின்னும் அதிலே மூலவ மூர்த்திகளாக மணவாள மாமுனிகள் சேவை சாதிக்கிறார். கம்பத்திற்கு பின்னே சேஷபீட்டத்தோடு சேவை சாதிப்பர். சேஷபீட்டம் இல்லாமல் கம்பத்திற்கு முன்னே சேவை சாதிப்பர். அந்த ஸ்தம்பத்தின் கீழே தான் மாமுனிகள் எழுந்தருளி இருப்பராம். அவ்விடத்திலே அமர்ந்து கொண்டவராய் புன்சிரிப்போட அந்த இடத்திலே அவர் காணப்படுவார்னு சாதிக்கிறார். புன்சிரிப்பு எதற்காக அப்படின்னால், உள்ளுக்குள்ளே பகவான் இருக்கிறார், எம்பெருமானார் நிறைந்திருக்கிறார். அன்னவர்களுக்கு புன்முறுவல் பூப்பதற்கு குறை உண்டோ? எப்போதும் எம்பெருமானையே நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களை நீங்கள் பார்த்தீர்களானால் அவர்களுடைய இதழ்களிலே ஒரு புன்னகை எப்போதும் குடி இருக்கும். அது அவர்களுடைய பெரிய வரம்னு சொல்லலாம். அப்படித்தான் மணவாள மாமுனிகளும் ஹிருதயத்திலே தெளிவுள்ளவராக இருக்கிறபடியினாலே இனிய புன்சிரிப்பை இயல்பாக கொண்டிருக்கிறார். கஷ்டப்பட்டு சிரிக்கணுமேன்னு அவர் சிரிக்கல. நாமெல்லாம் யாரையாவது பார்த்தால் சிரமப்பட்டு சிரிக்க வேண்டியிருக்கேன்னு சிரிப்போம். அந்த மாதிரி நிர்பந்தம் எல்லாம் அவர் வைத்துக் கொள்ளவே இல்லை. இயல்பான சிரிப்பு, அது விம்மி வெளிவிழுகின்றது, வெளிவருகின்றது, அப்படி சிரித்துக் கொண்டிருக்கிறார். அதுக்கு மேல சாதிக்கிறார், பிருத்யைஹி பிரியஹிதைகாக்ரைஹி பிரேமபூர்வம் உபாசிதம்
தத் பிரார்த்தனானுசாரேன சம்ஸ்காரான் சம்விதாயமே. ரொம்ப அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தால சொல்ல வருகிறார், பிருத்தியர்களாய், அதாவது ஆட்பட்டவர்கள்னு சொல்றோம் இல்லையோ, ஆச்சாரியனுக்கு தகுந்த சீடர்கள், அந்த ஆச்சாரியனாலே அபிமானிக்கப்பட்டவர்கள், அந்த சீடர்களிடத்திலே ஆச்சாரியன் எதிர்பார்ப்பது என்ன? இந்த சீடர்கள் எம்பெருமானுக்கும் பாகவதர்களுக்கும் எப்போதும் ஆட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். இப்ப பகவானுக்கு உபயோகப்படுற வஸ்துக்களை எல்லாம் ஆச்சாரியர்கள் பார்த்தார்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படும். இப்போ ஒரு பூ இருக்கு, இன்னும் பறிக்கப்படாத பூ அப்படின்னு வச்சுக்கோங்க, செடியிலேயே இருக்கு. அதை ஒரு இளைஞன் பார்த்தான்னு சொன்னால், எவ்வளோ ஒருத்தியினிடத்துல காதல் வயப்பட்டிருக்கிற இளைஞனாக அவன் இருப்பானாயின், அந்த பூவை பார்த்தால் அவன் என்ன நினைத்துக் கொள்வான்? இந்த பூவை பறித்து கொண்டு போய் என்னுடைய காதலியனுடைய கூந்தலிலே சூட்டினால் எத்தனை அழகாக இருக்கும் அப்படின்னு நினைப்பன். அதே ஒரு பக்தர் அந்த பூவை பார்த்தார்னு சொன்னால், அந்த பூவை பறித்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும்னு ஆசை கொள்வர். இன்னும் சர்வத்திர சமதர்ஷிகள்னு சில பேர் இருப்பா. நிற்கின்றதெல்லாம் நெடுமால்ங்கிற நிலைமையை அடைந்தவர்களாக சிலர் இருப்பார்கள். அவ என்ன தெரியுமா சொல்லிடுவா? இந்த பூவை என்னத்துக்கு பறிப்பானேன்? புஷ்பமே பகவான், பகவானே புஷ்பம். இந்த பூவிலும் மன்னோ அவன் காண கிடைக்கின்றான். பூவை பூவண்ணான்னு ஆண்டாள் பாடினாள் இல்லையோ. காயாம்பூ மலர்பிறங்கல் அன்னமால் என்று பகவான் கொண்டாடப்படுகிறான். புஷ்பமே பகவான் தான். இதை பறிச்சுட்டு போய் ஒரு பகவானுக்கு சாட்டுருவதான்னு சில பேர் கேட்டுடுவா. இப்படி சொல்றாரு என்னால், எதை பார்த்தாலும் அவ பகவானாவே பார்க்கிறவாளா இருந்தா. யாரோ ஒரு சாது இருந்தார், எப்போதும் எம்பெருமானையே சிந்திப்பவர். அவரை காரணம் இல்லாமல் ஒருத்தர் ரொம்ப நிஷ்டூரமாக அடித்து விட்டார். ஒருத்தர் அவரை காப்பாத்துறார். யார் அடிச்சது அப்படின்னு காப்பாத்துறவர் கேட்கிறார். நீதான் அடிச்சே அப்படின்னு விட்டார் அடி வாங்கினவர். கொண்டு வந்து கஷ்டப்பட்டு தூக்கின்னு வந்து காப்பாத்திருக்கேன், எனக்கு இப்படி ஒரு அவப்பெயரா சுவாமி இப்படி சொல்றீரே, அப்ப யார் காப்பாத்தினான்னு கேட்டார். நீதான் காப்பாத்தினே. எல்லாத்துக்கும் அவர் அதே பதில சொல்றார். அவர் வேறுபாடே அறிந்திருக்கவில்லை. எல்லாமே எம்பெருமான் தான். இப்ப நீதான்னு சொல்லுவதும் கூட அவர் பகவானே பார்த்துத்தான் பேசிட்டு இருக்கார். அடிப்பவனும் நீதான், காப்பாற்றுபவனும் நீதான், எல்லாம் நீதான் பண்ணுகிறாய்ங்கிறார். அந்த நிலைமையை அடைந்தவர்கள்னு சொன்னால் அவர்களுக்கு எதை பார்த்தாலும் அது எம்பெருமானாகவே தெரியும். அடுத்தது, எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதிலே பெருவிருப்பம் இருக்கிறவர்கள். அவர்கள் எந்த வஸ்துவை பார்த்தாலும் இதை நம்முடைய பகவானுக்கு சமர்ப்பித்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு நினைச்சுப்பா. எதை பார்த்தாலும் அவர்களுக்கு அதுதான் தோன்றும். அப்ப பகவத் ஆராதனத்திற்காக ஆச்சாரியனுக்கு எப்பொருள்களிலே பிரீத்தி உள்ளதோ, ஆச்சாரியனுடைய வருணாசிரமங்களுக்கு தக்கபடி எப்பொருள்கள் ஹிதமோ நன்மை பயப்பனவோ, எதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தா ஆச்சாரியன் சந்தோஷப்படுவாரோ அதை நன்கு புரிந்து கொண்டு அப்பொருள்களை சம்பாதிப்பதில் ஒருமித்த மனசை உடைய சிஷ்யர்கள், இந்த சிஷ்யர்கள் என்ன பண்ணுவாளாம்? ஆச்சாரியாய பிரியந்தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மாவ்யவச்சேத்சீஹி என்று உபனிஷத்து ஓதுகிறது. ஆச்சாரியனுக்கு எது ஆனந்தத்தை விளைவிக்குமோ அந்த பொருள்களை ஆச்சாரியனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். ஆச்சாரியனுக்கு எது ஆனந்தத்தை தரும்னால், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு நீங்கள் உபகரணங்களை எல்லாம் கொண்டு வந்து சமர்ப்பித்தீர்களானால், சாமகிரிகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தீர்களானால் ஆச்சாரியன் சந்தோஷப்படுறார். அப்ப சிஷ்யர்கள்லாம் என்ன பண்றா? அதை தேடின்னு இருப்பாளாம். எந்தெந்த வஸ்துக்களை நாம் கொண்டு போய் மணவாள மாமுனிகளிடத்திலே சமர்ப்பித்தால் அவர் மகிழ்ச்சி அடைவர், அதை கொண்டு அவர் திருவாராதனம் பண்ணுவர் அப்படின்னு அவர்கள் எல்லாம் அந்த பொருள்களை கொண்டு வந்து சமர்ப்பிக்க, அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த தொண்டுகளை எல்லாம் மாமுனிகள் கட்டாட்சித்து அந்த சிஷ்யர்களுடைய வேண்டுகோளை அங்கீகரிக்கும் வண்ணம் அவள்லாம் அப்ப என்ன சொல்லுவாளாம்? புதுசா சில பேரை கூட்டின்னு வந்திருக்கா சமாஸ்ரயணத்துக்குன்னு வச்சுக்கோங்க. அவர்களை காட்டி, சுவாமி இவர் தேவரீர் இடத்துல சமாஸ்ரயணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார், நல்லவராக தெரிகிறார், ஒழுக்கசீலராக இருக்கிறார், எம்பெருமானிடத்திலே பக்தி இருக்கிறது, பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் ஆட்பட தகுந்தவர், அதனாலே தேவரீர் பஞ்சசம்ஸ்காரம் இவருக்கு பிரசாதித்தருள வேண்டும் அப்படின்னு இவா பிரார்த்தனை பண்ணுவா. ஏற்கனவே சிஷ்யாளா இருக்காள் இல்லையோ, அவா பிரார்த்தனை பண்ணுவா. அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு உடனே பஞ்சசம்ஸ்காராதிகளை ஆச்சாரியன் செய்கிறான், மணவாள மாமுனிகள் செய்கிறார். அப்ப புருஷகாரம்ங்கிறது முக்கியமா இருந்தோ இல்லையோ,
இந்த சீடர்களுடைய பணி என்ன? ஆச்சாரியனுக்கு எது உகப்போ அதையே செய்து போருகிறவர்கள் சீடர்கள். ஆச்சாரியனுக்கு எதிலே சந்தோஷம்? பகவானுக்கு தகுதியான பொருள்களை கொண்டு வந்து சமர்ப்பித்தால் ஆச்சாரியன் உகக்கிறார். அதை சீடர்கள் கிரமமா பண்றார். இங்கதான் நீங்க நல்லா கவனிக்கணும். எது பகவானுக்கு இருப்பதிலேயே ரொம்ப பிடித்தமானது? இந்த ஜீவாத்மாவைத்தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை எப்படியேனும் அடைய வேண்டும்ங்கிற ஆசையோடு இருக்கிறவர் தானே அவர். அதனால தானே அவர் சொன்னார், ச மகாத்மா சுதுர்லபகான்னர், வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபகான்னு பாடியிருக்காரா. அப்ப பகவானுக்கு இந்த ஜீவனை கண்டா அத்தனை பிரீத்தி, அத்தனை பிடிக்கும். அப்ப மற்ற பொருள்களை எல்லாம் எம்பெருமானுக்கென்று கொண்டு வந்து கொடுப்பதை காட்டிலும் ஒரு ஜீவாத்மாவை அவனுக்கென்று சமர்ப்பித்தார்கள்னு சொன்னால் அதை விட பகவானுக்கு இன்னொன்று ஆனந்தத்தை தரப்போறதா? அதனால ஒருத்தரை கூட்டிட்டு வந்து நிறுத்தி, சுவாமி இவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் செய்ய வேண்டும்னால் அப்ப மாமனிகள் என்ன நினைக்கிறான் தெரியுமா? இதை விட பகவானுக்கு சந்தோஷம் தரக்கூடிய பொருள் மத்தொன்னு கிடையாது என்று ரொம்ப அதை சந்தோஷத்தோட ஆமோதித்து பஞ்சசம்ஸ்காரத்தை செய்தருளுவர். இங்க எறும்பியப்பா சொல்றார், அடியேன் தான் வந்து நின்றவன், புதிதாக வந்து சேர்ந்தவன். அங்க இருக்கிற ஆச்சாரியர்கள் எல்லாம் எனக்காகத்தான் அங்கே பிரார்த்தனையே செய்கிறார்கள். மணவாள மாமனிடத்திலே என் பொருட்டு பிரார்த்தனையை செய்கிறார்கள். இவரை அங்கீகரித்தருள வேண்டும் என்று அவர்கள் புருஷகாரம் செய்கிறார்கள். அவர்களுடைய புருஷகார பலத்தினாலே அடியனுக்கு பஞ்சசம்ஸ்காரம்ங்கிறத உடனடியாக சாஸ்திர முறைப்படியே மணவாள மாமனிகள் செய்தருளினார் அப்படின்னு சொல்லுகிறார். அது என்ன பஞ்சசம்ஸ்காரம்னால்? ஐஞ்சீர் சடங்குன்னு சொல்லுவார்கள். 5 வகை சடங்கு. தாபம், புன்றம், நாமம், மந்திரம், யஜ்ஞம் அப்படிங்கிற 5 விஷயங்களை எதொன்று தன்னகத்தே கொண்டிருக்கிறதோ அதற்குத்தான் பஞ்சசம்ஸ்காரம், ஐஞ்சீர் சடங்கு என்று பெயர். முதல்ல திருவிலச்சினைகளை நன்கு காய்ச்சி நம்முடைய தோள்களிலே ஒற்றி கொடுக்கிறாரா. கோயிற்பொறியாலே ஒத்துண்டு நின்று தீயிற் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயிற்பொறியாலே ஒத்துண்டு நின்னுன்னு பாசுரம் இருக்கா. அதைத்தான் காப சம்ஸ்காரம்னு சொல்லுவார்கள். அடுத்தது புன்ற சம்ஸ்காரம். ஆச்சாரியன் வந்து அவரே திருவன்காப்பு இட்டு விடுவார். அதற்கு மேலே தாஸ்ய நாமம் கொடுக்கிறார். அதற்கு மேலே மந்திரோபதேசாதிகளை செய்கிறார். கடைசியில பிரார்த்தனை, பகவானிடத்துல இந்த ஆத்மாவுக்காக பிரார்த்தனை பண்ணுவார். இனிமேல் உனக்கு திருவாராதனம் பண்ணுவதற்கு, மங்களாசாசனம் பண்ணுவதற்கு இவன் தகுதி படைத்து விட்டான் என்று எம்பெருமானுக்கு அறிவித்திடுகை. அதுதான் 5வது சடங்கு. இவை அனைத்தையும் எறும்பியப்பாவிற்காக மணவாள மாமனிகள் செய்தாருங்கிறத இந்த ஸ்லோகத்தாலே சொல்லுகிறார். மேலே அனுகம்பா பரீவாகைஹி அபிஷேச்சன பூர்வகம் திவ்யம் பதத்வயம் தத்வா தீர்க்கம் பிரணமதோ மம. மாமனிகளுடைய தயை அது எப்படிப்பட்டதுனால், பிறருடைய துன்பம் கண்டு பொறுக்க இல்லாதவர். ஸ்ரீவைஷ்ணவன்னா யாருன்னு ஒரு கேள்வி வந்தது. நஞ்சியருங்கிற ஆச்சாரியர் சொன்னாராம், பிறருடைய துன்பம் தனதன எண்ணும் பெருங்குணத்தவனே வைஷ்ணவனாம்னு சொன்னாராம். ராமனிடத்துல எத்தனையோ குணங்கள் இருந்தாலும் வியசனேஷு மனுஷியானாம் பிருஷம் பவதி துக்கிதா அப்படின்னு சொல்லுவார்கள். அடுத்தவா யாராவது சிரமப்பட்டால் அதை ராமனால பார்க்கவே முடியாதாம். சிரமப்படுறவாளை விட அதிக சிரமத்தை அவர் அடைந்து விடுவராம். அடியவர்கள் அப்படித்தானே இருக்க வேண்டும். யாராவது சிரமப்படுகிறார்கள்னு சொன்னால் நாம் அந்த சிரமம் கண்டு தாங்க ஒண்ணாத ஒரு துயரத்தை நாமும் அடைய வேண்டும். நான் துயரப்பட்டுட்டேன், என்னால் அவ்வளவுதான் முடியும்னு சொல்லக்கூடாது. பிறர் துயர் களைவதற்கு உண்டான முயற்சிகளையும் நாம் செய்ய வேண்டும். அந்த தயையிலே யார் சிறந்தவர்னால் மணவாள மாமுனிகள் சிறந்தவர். அந்த தயையினுடைய பெரு வெள்ளத்தாலே என்னாச்சு தெரியுமா? அடியேனை அவர் நன்கு காப்பாற்றினார்னு சொல்லுகிறார். நான் சம்சாரத்திலே தாபத்ரயத்தாலே பீடித்தனாக இருக்கிறேன். இந்த தாபத்ரயம் ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம்னு சொல்லுவார்கள். 3 வகை தாபங்கள் அப்படின்னு இதனை சொல்லுவார்கள். பல வகை துன்பங்கள் எல்லாம் இந்த 3 வகுப்பிலே வந்து சேரும். இந்த 3 கேட்டகரி சொன்னேன் இல்லையா, அதுல எல்லா துன்பங்களும் வந்துடும். அப்ப அந்த துன்பங்களிலிருந்தெல்லாம் ஒருவன் தப்பிக்க வேண்டும்னு சொன்னால் சதாச்சாரியனுடைய கிருபையினால் தான் தப்பிப்பதென்பதே முடியும். அதனால இந்த இடத்துல எறும்பியப்பா சொல்றார், நாம் படுற கஷ்டத்தை கண்டு என்னை காட்டிலும் அதிக வருத்தப்பட்டார் மணவாள மாமுனிகள். அதனாலே அவருடைய தயை என்கிற பெரு வெள்ளத்தினாலே என்னை நன்கு நீராட்டினார். உடையவரும் சொல்றாரு இல்லையோ, அமிர்தசாகராந்தர் நிமக்னஹாங்கிறார். வெள்ளத்து யான் மூழ்கினன், ஈரிலின்ப வெள்ளத்து யான் மூழ்கினன்னு ஆழ்வார் பாடுறாரு இல்லையோ.
அதே போலத்தான் ஸ்வதீக்ஷண சுதா சிந்து வீச்சி விக்ஷேப சீக்கரைஹி காருண்யமாருதானீதைஹி சீதலைர் அபிஷிஞ்சமாம்னு திருக்கச்சி நம்பிகளும் பாடுகிறார். அஸ்தீஷ தவ திருஷ்டியமிருத விருஷ்டிபிர் ஆபஜேதாகான்னு கூறத்தாழ்வான் பாடுகிறார். அவ்வளவு ஏன் ஆண்டாள் ரொம்ப அழகா நமக்கு புரியுறா போல பாடியிருக்காள் இல்லையோ. அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் ஸ்ரமணி விதுர ருஷி பத்னிகளை பூதராக்கின புண்டரீகாட்சன் நெடுநோக்கு சாபம் இழிந்தென்ன பண்ணுமிரே என்று நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்திலே தெரிவிக்கிறார். அப்ப எம்பெருமானுடைய அந்த கருணை பார்வைப்பட்டதுன்னு சொன்னால் அப்படியே நமக்கெல்லாம் ஏதோ பெரிய ஒரு குளிர்ச்சியான நீர்நிலையிலே நன்கு மூழ்கி எழுந்தார் போல ஒரு அனுபவம் கிடைக்குமோ இல்லையோ. அத போலத்தான் மணவாள மாமனிகளுடைய தயை. அந்த தயை ஆகிற ஜலாசயம்னு வச்சுக்கோங்க, ஒரு நீர்நிலை. அந்த நீர்நிலையிலே நான் நன்கு மூழ்கினவனானேன், அதனால என்னுடைய தாபத்திரயம் எல்லாம் என்னை விட்டு போச்சுது, என் துன்பங்கள் எல்லாம் தொலைந்ததுங்கிறார். அதுக்கு மேல என்ன பண்ணினாராம் இரும்பியப்பா, விழுந்து வேரத்த மரம் போலே மணவாள மாமனிகளை சேவித்தார். அப்படி சேவித்த போது அவருடைய தலையிலே, எறும்பியப்பாவனுடைய தலையிலே தம்முடைய திருவடி இணையை வைத்து அபயம் தந்து மணவாள மாமன்கள் என்ன செய்திருக்கிறார்? தம்முடைய திருவடி இணை தாமரைகளை, செய்ய தாமரை தாளினைகளை எறும்பியப்பாவனுடைய சிரசின் மேலே வைத்து அவருக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். எம்பெருமானார் சரித்திரத்தில் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அறிந்திருக்கிற சரித்திரமாக இருக்கக்கூடும். வாய் பேச முடியாத ஒரு பிள்ளை ராமானுஜரை வணங்குவதற்காக ஒரு நாள் மட்டத்திற்கு வந்து சேர்ந்திருந்தார். அந்த பிள்ளையை எம்பெருமானார் அழைத்து கொண்டு போனார், தம்முடைய அறைக்கு அழைத்து கொண்டு போனார். கதவங்களை மெதுவா சாத்துட்டார். அந்த பிள்ளையை உட்கார்த்தி வைத்து அந்த குழந்தையினுடைய தலையிலே தம்முடைய திருவடி இணைத்தாமரைகளை பொருத்தி அனுகிரகம் செய்தாருங்கிறது சரித்திரம். இதை கூறத்தாழ்வான் பார்த்துட்டு இருந்தார். அவர் என்ன நினைச்சார்? ஐயோ, பல கற்று வீணாக போனேனேன்னார். நானும் பேச முடியாதவனா இருந்திருக்க கூடாதா? இத்தனை நாளா என்ன நினைச்சிட்டு இருந்தேன்? நன்னா பேச வருது, நன்னா எழுத வருகிறது, பெரிய வித்வானா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஒன்னும் பிரயோஜனம் இல்லைன்னு இன்னைக்கு புரிஞ்சு போச்சு. அந்த ஊமை பெற்ற பேரு நாம் பெறவில்லையேன்னு கதறுகிறார். இப்படி வச்சுக்கோங்க. யாரோ பக்கத்துல கேட்டாராம், என் சுவாமி நீர் போய் கேட்டா பெருமானார் அனுகிரகம் பண்ண மாட்டாரான்னா, அந்த ஊமை கேட்டா அந்த அனுகிரகத்தை பண்ணினார். நிருகேயத்துக்கமா கிருப்ப பண்ணினாரோ இல்லையோ, எந்த காரணத்தையும் பற்றி வாராத அருள், அந்த அருள் தான் அருள் என்றே கொண்டாடப்படும். அது கிடைக்கணுமே. இப்ப நான் போய் கேட்டு பெற்றேன்னால், என்னைக்குமே கேட்டு பெற்றால் மரியாதைங்கிறது குறைவாகத்தான் இருக்கும், அதற்கு மதிப்பும் குறைவாகத்தான் இருக்கும். அதனாலே கேளாமல் கிடைக்க வேண்டும் அப்படின்னு கூறத்தாழ்வான் அருளி செய்தார். இந்த இடத்துல இரும்பியப்பாவுக்கு அது கிடைச்சிருக்கு பாருங்க. அவருடைய தலையிலே தம்முடைய உயர்ந்த திருவடி இணையை வைத்து அபயம் தந்து சாட்சாத்து பலைக்க லட்சியத்துவ பிரதிபத்தி பவித்ரிதம் மந்திரரத்னம் பிரயச்சந்தம் வந்தே வரவரம் முனிம் அப்படின்னு பாடுகிறார். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னால், துவயமந்திரோபதேசத்திற்கு முக்கிய பலனாகிய பகவன் மங்களாசாசனம், துவயமந்திரம்னு சொல்றோமே, அந்த துவயமந்திரம்ங்கிறது அது எதை சொல்ல வந்தது அப்படின்னால் கைங்கரியத்தை தான் முக்கியமாக பேசும். ஸ்வரூபானுரூப விற்த்தியிலே ஊன்றி இருக்கின்ற வானமாமல சுவாமி, கோயிலண்ணன், கந்தாடையண்ணன் முதலான சிஷ்யர்களால் அன்போடு புடைசூழப்பட்டவராய் இந்த சீடர்கள் எல்லாம் மணவாள மாமனிகளை சுற்றி எப்போதும் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் பிரார்த்தனை பண்ணின பிற்பாடு எறும்பியப்பாவிற்கு பஞ்சசம்ஸ்கார பிரதானம் பண்ணி அருளினார். அதையும் பார்த்தாச்சு. தம்முடைய கட்டாட்ச வீக்ஷணங்களை அவர் மீது செலுத்தினார், குளிர நோக்கினார். அதையும் பார்த்தாச்சு. சாட்டாங்க பிரணாமம் பண்ணினார் எறும்பியப்பா. அவர் தலையிலே தம்முடைய திருவடிகளை நன்கு பொருந்த விட்டு அவருக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். அதையும் பார்த்து விட்டோம். அதுக்கு மேல என்ன செய்தார் அப்படின்னால், மங்களாசாசனத்திலேயே ஊன்றி இருக்கும்படியான அனுகிரகத்தை செய்தருளி. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நாம எல்லாம் என்ன செய்யணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடிக்கடி யோசிக்கிறோம் இல்லையோ, நாம என்ன பண்றதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், எதை பண்ணினா எல்லாம் பண்ணினவர்களாக நாம் ஆவோம், எதை நாம் முக்கியமாக செய்ய வேண்டும் அப்படின்னால் மங்களாசாசனம் பண்ணணும். இப்ப பஞ்சசம்ஸ்காரமே எதற்காகனால் வேற எதற்காகவும் அன்று, எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவதற்காக. பல்லாண்டு பாடுறதுக்கு ஒரு தகுதி வேண்டும். இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சாஸ்திரம் சொல்றது, எம்பெருமானை யாராலே பூஜிக்க முடியும், யார் பூஜிக்கலாம் அப்படின்னால், அந்த பெருமானுக்கு தகுதி படைத்தவர், அவனுடைய தகுதிக்கு இணையான தகுதி படைத்தவர், அன்னவர்கள் பெருமானை பூஜிக்கலாம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நல்லா கேட்டுக்கோங்க. பகவானுக்கு யார் பூஜைகளை பண்ணலாம்? சுவாமி
பகவானுக்கு இணையான தகுதி, அவரை போலவே தகுதி படைத்தவர் ஒருத்தர் இருந்தா பூஜை பண்ணலாம். இப்ப நாம எல்லாம் பண்ணலாமா கூடாதா கேள்வி வருகிறதா இல்லையா? ஏன்னா அவருக்கு இணையான தகுதி நம்மிடத்துல இருக்கிறதானால் நம்மிடத்துல இல்லை, ஆனால் நம்முடைய ஆச்சாரியனுக்கு உண்டுன்னு நம்புகிறோம். அது என்ன நம்புகிறோம்? அதுதான் உண்மை. ஆச்சாரியனுக்கு தகுதி உண்டு. ராமானுஜர் திருக்குறுங்குடிக்கு எழுந்தருளினார். திருக்குறுங்குடி நம்பி ராமானுஜரை வரவேற்றான். பகவானுக்கு ரொம்ப நாளா மனசுல ஒரு சந்தேகம், நாம் இந்த மக்களை திருத்துவதற்கு படாத பாடு படுகிறோம், என்னென்னவோ செய்து பார்க்கிறோம், ஆனா திருத்த முடியல. ராமானுஜர் உபதேசம் பண்ணினார்னு சொன்னால் பலரும் கேட்கிறார்கள், அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வழி வருகிறார்கள். இது எங்கனே அவருக்கு சாத்தியமாயிற்று, அவரிடத்திலேயே கேட்போம் என்று பகவான் காத்திருந்தான். ராமானுஜரை வரவேற்ற பிற்பாடு அவரிடத்துல கேட்கவும் செய்தான். அவர் சொன்னார், பெரிய திவ்ய சிம்மாசனத்திலே நீ வீத்திருக்கிறாய், நான் கீழே நின்று இருக்கேன். தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவன் ஏறி அமர்ந்திருக்கிறான். எவனிடத்துல கேட்கிறானோ, எவன் உபதேசிக்கவிருக்கிறானோ அவன் நின்று கொண்டிருக்கிறான். இது முறை சரியா இல்ல, நீ கீழே இறங்கிட்டேயானால் நான் சொல்லுகிறேன். சுத்தி இருக்கிறவாள்லாம் பார்த்தா, இப்ப என்ன திவ்ய சிம்மாசனத்திலே உடையவர் வீத்திருக்க போகிறாரா, எம்பெருமானை நிற்க வைத்து உபதேசம் செய்ய போகிறாரானால் அப்படி பண்ணல உடையவர். பகவான் இறங்கிட்டார் உடனே. சரி, அவர் உட்கார போறாரு போல் இருக்கு, நாம நின்று கொண்டு அவரிடத்துல மரியாதையா கேட்டுப்போம்னு பெருமாள் இறங்கிவிட்டார். திருக்குறுங்குடி நம்பி இறங்கிவிட்டார். ராமானுஜர் என்ன தெரியுமா சொல்லிட்டார்? என்னுடைய ஆச்சாரியன் பெரிய நம்பி அங்கே வீத்திருப்பதாக பாவித்து கொண்டு எண்ணிக்கொண்டு உனக்கு சொல்லுகிறேன் என்று துவய மந்திரத்தை பகவானுக்கு உபதேசித்தார். இதுல வேடிக்கை பாருங்க, எந்த துவய மந்திரத்தை ஸ்ரீ விஷ்ணு லோகத்திலே பிராட்டிக்கு பகவான் உபதேசித்தானோ அதே துவய மந்திரத்தை அதே பெருமானுக்கு இங்கே ராமானுஜர் உபதேசிக்கிறார். அதுவும் உட்கார்ந்துருந்தவரை சிம்ஹாசனத்திலிருந்து கீழே இறக்கி சொல்லி இருக்காருன்னு சொன்னால் துவைமந்திரத்துக்கு எத்தனை ஏத்தம், எத்தனை வைபவம் இருக்கும்னு பாருங்க. அதனால தானே திருக்குறுங்குடி நம்பி வைஷ்ணவ நம்பி என்று பெயர் பெற்றான். இன்னைக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி, ஸ்ரீ வைஷ்ணவ நம்பின்னு சொல்றோம் இல்லையோ. ஏன்னா நாம எல்லாம் ரொம்ப பேசிட்டோம் பகவானை பார்த்து. முதல்ல என்ன பேசிட்டோம்னா, நீ விஷ்ணுவா இருக்கலாம், ஆனா நீ வைஷ்ணவன் அல்லன் அப்படின்னுட்டோம். நீ விஷ்ணுதான்பா, சர்வவியாபி, எல்லா இடத்திலும் இருக்கிறவன் தான், ஆனா உன்னை வைஷ்ணவன் சொல்ல முடியாதே, அந்த பெருமை எனக்கு தான் உண்டு. நம்மள ஈட்டுல ஒரு இடத்துல ரொம்ப அழகா சாதிக்கிறார். பகவத் சமாஸ்ரயணம், எம்பெருமானை ஆசிரயித்தல்ங்கிறது இருக்கே, அது எத்தனை இனிமையானதுங்கிறது அது நமக்கு தான் தெரியுமே தவிர பகவானுக்கே தெரியாது. இந்த குறை அவனுக்கு உண்டுங்கிறார். அவரை விழுந்து வணங்கினா அது எத்தனை இனிமையா இருக்குன்னு இப்ப அவருக்கு தெரியுமா? அது நமக்கு தானே தெரியும். விழுந்து வணங்குகின்ற நமக்கு தான் தெரியும். ஐயோ பெருமானே, உனக்கு இந்த பாக்கியம் இல்லாத போச்சே. என்ன பாக்கியம்? உன்னை நீ விழுந்து வணங்கிக்க முடியாது. அதனால தானே வருமோ அவதார காலத்திலே அவர் திருவாராதனங்கள்லாம் விசேஷமா பண்ணியிருக்கார். ராமன் திருவாராதனம் பண்ணியிருக்கார், கண்ணன் திருவாராதனம் பண்ணியிருக்கார். அதுக்காக தான் பண்ணினார் போல் இருக்கு. என்ன இருந்தாலும் அவரே வணங்கிக் கொள்வதுங்கிறது வாய்ப்பில்லாமல் போடுத்து. அதனால நீ விஷ்ணு வைஷ்ணவன் அல்லன், இது ரொம்ப நாளா அவரை உறுத்திண்டே இருந்தது. அதனால தான் எம்பெருமானாருக்கு தன்னை சீடனாக ஆக்கி கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவ நம்பிங்கிற தாசிய நாமத்தையும் பகவான் பெற்றான். ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி துவயமந்திரத்தை பெற்றுட்டாரா? இப்ப நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பூர்வ தினச்சரியே இந்த ஸ்லோகம் இருக்கிறது. சாட்சாத்து பலைக்க லட்சியத்துவ பிரதிபத்தி பவித்ரிதம் மந்திரரத்னம் பிரயச்சந்தம் வந்தே வரவரம் முனிம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையோ. பிரயச்சந்தம் வந்தே வரவரம் முனிம்னு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையோ. இப்போ இந்த ஸ்லோகத்துக்கும் இப்ப பார்த்துட்டு இருக்கிற சரித்திரத்துக்குமே ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு, ஒரு அழகான தொடர்பு உண்டு. இப்ப துவய மந்திரம்ங்கிறது நமக்கு என்னத்தை சொல்லி கொடுக்கிறது? அந்த துவயத்தாலே நாம் என்ன பிரார்த்திக்கிறோம்னால், துவயத்தாலே கைங்கரியத்தை தான் நாம பிரார்த்திக்கிறோம். அவரிடத்துல கேட்பதே அந்த கைங்கரியம்தான். பெருமானிடத்துல பிரார்த்தனை என்ன? திருமகளை முன்னிட்டு கொண்டு உன்னுடைய திருவடிகளை பணிகிறேன், இந்த சேர்த்தியிலே கைங்கரியம் செய்ய விரும்புகிறேன், அவ்வளவுதான் துவயத்தினுடைய அர்த்தம். அந்த சேர்த்தியிலே கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். அதைத்தான் இந்த இடத்துல சொல்றார். சாட்சாத்து பலைக லட்சியத்துவ பிரதிபத்தி பவித்ரிதம் மந்திரரத்னம் பிரயச்சந்தம் வந்தே வரவரம் முனி. இப்ப மந்திர ரத்னம் துவயத்தினுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்துட்டோமா? கைங்கரியம் தான் தெரிஞ்சு போச்சா? இப்ப ராமானுஜரிடத்துல துவய மந்திரத்தை திருக்குறுங்குடி நம்பி பெற்றாரா? ஸ்ரீ வைஷ்ணவ நம்பி என்று ஆனாரா? கைங்கரியம் பண்ணணுமே, துவயத்தை பெற்றாச்சு, கைங்கரியம் பண்ணணுமே. அதனால தான் எம்பெருமானார் திருமண்காப்பு அணிந்து கொள்வதற்காக இட்டுக்கொள்வதற்காக அவர் வீற்றிருந்த போது வடுக நம்பியனுடைய உருவத்தை தாங்கிக் கொண்டு எம்பெருமானே வந்து உடையவருக்கு எம்பெருமானாருக்கு கைங்கரியம் செய்தான் அப்படிங்கிறது சரித்திரம். ஏன் அவரே வந்து பண்ணினார்னா, பகவான் சொல்லிட்டாராம்,
கைங்கரியம் பண்ணினாத்தானே, இல்லைன்னா வெறும ஸ்ரீ வைஷ்ணவ நம்பின்னு பேரை மட்டும் வைத்துக்கொண்டு என்ன சாதித்து விட போகிறேன்? நிச்சயம் கைங்கரியத்தை பண்ணணும். அப்ப இதுல இருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிற விஷயம் துவய மந்திரம், அதனாலே பெறப்படுகின்ற அர்த்தம் கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை நித்தியமும் பிரார்த்தித்தே பெற வேணும், பிள்ளலோகாச்சாரியர் சாதிக்கிறார். அப்ப அந்த கைங்கரியம் தான் இங்க முக்கியமான பிரார்த்தனையாக அமைந்திருக்கிறது. அதை பத்தி காஞ்சி பிரதிவாத பயங்கர சுவாமி அழகா காட்டுறார். ஸ்ரீவச்சன பூஷணத்தில் சதாச்சாரிய லட்சண பிரகரணத்தில் சாட்சாத்து பலமும் ஆச்சாரியத்துவமும் சித்திக்கிறபடி என்னென்னில் தன் நினைவாலும் ஈஸ்வரன் நினைவாலும் சித்திக்கும் என்ற விடத்து சாட்சாத்து பலமாவது உபதேச பாத்திரமான விவன் திருந்தி மங்களாசாசனத்துக்கு ஆளாகை. சாட்சாத்தான பலம் ஒவ்வொருத்தருக்கு சமாஷேடம் ஒரு ஆச்சாரியன் பண்ணி வைக்கிறார். சாட்சாத்தான பலம் என்ன அப்படின்னால், இவர் உபதேசம் பண்றாரா, அவன் கேட்கிறானா, அப்படி கேட்டு திருந்தினவன் மங்களாசாசனத்துக்கு ஆளாகை, எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுவதற்கு தயாராகிறான். இத்தனை நாள் வரைக்கும் பகவான் இடத்துல போனால் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்டு இருந்தவன், என்ன நன்னா வையின்னு வேண்டிக் கொண்டிருந்தவன் இப்ப என்ன வேண்டிக்கிறான் தெரியுமா? நீ நன்னா இருன்னு வேண்டிக்கிறான். இவ்வளவுதான் வேறுபாடு. பஞ்சசம்ஸ்காரத்துக்கு முன், பஞ்சசம்ஸ்காரத்துக்கு பின். பாமு பாப்பின்னு போட்டுக்கோங்க. இப்ப இப்படி சொல்லலாம், பாமு எல்லாரும் பாப்பி தான். அதாவது பஞ்சசம்ஸ்காரத்துக்கு முன் அனைவரும் பாப்பிகளாகவே இருந்தோம், அது ஒரு கருத்து. இப்ப அதை விட்டுடுங்க. இப்ப பாப்பி அப்படின்னா பஞ்சசம்ஸ்காரத்துக்கு பின். பஞ்சசம்ஸ்காரத்துக்கு முன் நாம் என்ன வேண்டிட்டு இருந்தோம்? என்ன நன்னா வையின்னு வேண்டிட்டு இருந்தோம். பஞ்சசம்ஸ்காரமான பிற்பாடு ஒன்ன நன்னா வச்சுக்கோ, நீ சௌக்கியமா இரு, நீ சௌக்கியமா இருந்தா போதும் என்று வேண்டுகிறோம் இல்லையா? அப்ப இதுதான் மங்களாசாசனம்னு சொல்லப்படுகிறது. இது தன் நினைவாலே சித்திக்கையாவது உபதேஷ்டாவான தான் விப்ரதிபத்திகள் ஒன்றுமின்றி இதுவே பலமாக நினைத்து உபதேசிக்கவே. ஆச்சாரியன் உபதேசிக்கிறார் சீடனுக்கு, வேற எதையாவது எதிர்பார்த்து சொல்லுகிறாரா? அவர் எதிர்பார்ப்பெல்லாம் லட்சியமெல்லாம் ஒன்றுதான். திருந்துகிற இவன் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ண வேண்டும், அந்த பெருமானுக்கு பல்லாண்டு பாட வேண்டும். அது ஒன்றையே எதிர்பார்த்து உபதேசிக்கவே அவன் அப்படி திருந்தி மங்களாசாசன அதிகாரியாக, அதனால் அவன் மங்களாசாசனத்துக்கு அதிகாரியாக ஆகிறான் அப்படிங்கிற இந்த ஸ்ரீவச்சன பூஷண விஷயத்தை இவ்விடத்திலே காட்டுகிறார். ஆக திருந்தி மங்களாசாசனத்துக்கு ஆளாக வேண்டும் என்கிற பிரதிபத்தி தவிர வேறொரு எண்ணமின்றிக்கே உபதேசித்தருளினபடி சொல்லித்தாயித்து. இப்ப எறும்பியப்பாவுக்கு உபதேசம் பண்றார், எதை எதிர்பார்த்து? மங்களாசாசனம் பண்ணட்டும், அவ்வளவுதான் எதிர்பார்ப்பு. இல்லை இவர் பெரிய செல்வந்தரா இருக்கார், சேர்த்துண்டா நம்மள நன்னா பார்த்துப்பார், நன்னா ஆள் நன்னா பலசாலியா தெரிகிறார், கை கால் பிடிச்சு விட சொன்னா 2 மணி காலம் கூட சளைக்காம பிடிச்சு விடுவார் போல் இருக்கு, எனக்கு துணையா இருப்பார் அப்படின்லாம் நினைச்சுட்டு நாம ஒரு சீடனை அங்கீகரிக்கவே கூடாது. ஒரே லட்சியம், அவர் எம்பெருமானுக்கு ஆட்பட்டு இருக்க வேண்டும், பல்லாண்டு பாடணும். அப்படின்னா சீடன் ஆச்சாரியனுக்கு எந்த சேவையும் செய்யக்கூடாதானால் ஆச்சாரியன் அதை எதிர்பார்க்க கூடாதுன்னு தான் சொன்னேன். சீடன் நிச்சயமா அத்தனை விதமான கைங்கரியங்களையும் ஆச்சாரியனுக்கு செய்தாகத்தான் வேண்டும், செய்யத்தான் வேண்டும். அதனாலே நமக்கு அந்த மந்திர ரத்னத்தை, அதாவது துவய மந்திரம், அந்த துவய மந்திரத்தினுடைய உள்ளீடான அர்த்தம் அவர்களை நமக்கு அருளி செய்தவரான மணவாள மாமுனிகள், அவரை தொழுகின்றேன் அப்படின்னு சொல்றார். தத சார்த்தம் வினிர்கத்திய பிருத்யைஹி நித்யானபாயிபிகி ஸ்ரீரங்க மங்களம் திரஷ்டும் புருஷம் புஜகேஷயம். அடுத்த ஸ்லோகமும் பாருங்க. மகதி ஸ்ரீமதி துவாரே கோபுரம் சதுரானனம் பிரணிபத்திய சனைரந்தகா பிரவிசந்தம் பஜாமிதம். அதுக்கப்புறம் என்ன பண்றாருனால், அரவண மேலே பள்ளி கொண்டருளும் அரங்கனை மங்களாசாசனம் செய்வதற்காக எம்பெருமான போய் சேவிக்கணுங்கிறத நித்தியமே கிரமமா வச்சுட்டு இருக்கார். நாமெல்லாம் கூட விதேசத்துல தான் இருக்கோம், நித்தியப்படி எல்லாரும் கோயிலுக்கு போறோமானால் அப்பப்போ போறோம், முடிந்த போது போகிறோம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். ஒருத்தர் கேட்டேன், நீ கோயிலுக்கே போறது இல்லையன்னா, அதான் மாசத்துல 2 நாள் அவரே வாசல்ல வராருன்னு விட்டார். அவர் வாசல்ல ஏதாவது ஒரு புறப்பாடுன்னு பெருமாள் வந்து விடுறார், அவர் நம்ம தேடி வரும்போது நாம வேற போகணுமான்னு கேட்டார். நிச்சயம் போக வேண்டும், நம்மால் என்ற கைங்கரியங்களை பண்ண வேண்டும். அதனால மணவாள மாமுனிகள் நித்தியமும் திருவரங்கநாதனை திருவடி தொழுவதற்காக போகிறார். அரவண மேல் பள்ளி கொண்டருளும் அரங்கனை மங்களாசாசனம் செய்தருள்வதற்காக தம்மை ஒரு நொடி பொழுதும் அகலகில்லாத சிஷ்ய வர்க்கங்களுடனே, எப்பேற்பட்ட சிஷ்யர்கள் அவருக்கு வாய்த்திருந்தார்கள்னால் மாமுனிகளை விட்டு பிரியாத சீடர்கள், அவர்களோட புறப்பட்டருளி பெரிய திருவாசலிலே நான்முகன் கோட்டை வாசல் என்னும் பிரசித்தியை உடைய திருக்கோபுர நாயனாரை தண்டனிட்டு மெதுவாக உள்ளே எழுந்தருளா நின்ற மணவாள மாமுனிகளை வணங்குகின்றேன். நேர போய் நன்னா விழுந்து பெருமானை சேவிக்கணும்னுட்டு போகிறார்.
போகிறவர் கோபுரத்தை எல்லாம் வணங்கிக் கொண்டு உள்ளே செல்லுகிறார். விமான மண்டப பிராகார கோபுராதிகளின் வைலட்சியானுபவத்திலே திருவுள்ளம் ஊன்றி அவற்றை தனித்தனியே அனுபவித்துக் கொண்டே உள்ளுப்புக வேண்டியிருப்பதனால் சனைகி அந்த பிரவிசந்தம் எண்ணப்பட்டது. இவர் அப்படியே நேரம் நம்ம போற போல கோயிலுக்குள்ள போட மாட்டார். நாம எப்படி போறோம்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் பெருசா பார்க்கவே மாட்டோம். நேரே போனோமா. ஒருத்தர் கேட்டேன், இந்த பக்கம் அந்த பக்கம் நீர் பார்க்கவே இல்லையே. அவர் சொன்னார், நான் பெருமாள் கூட தான் பார்க்கலன்னார். ஆனா உள்ள போய் சேவிச்சுட்டு வந்துட்டார். அப்ப இவர் எதையுமே பார்க்கல. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அங்க இருக்கக்கூடிய அந்த சந்நிதிக்குள்ள நுழைந்தோம்னு சொன்னால் அங்க இருக்கிற விமானங்கள் என்ன, அங்க இருக்கிற மண்டபங்கள் என்ன, பிராகாரங்கள் என்ன, இதெல்லாம் நாம அனுபவித்துக் கொண்டு சிந்தித்துக் கொண்டே உள்ளுக்குள்ளே செல்ல வேண்டும். எத்தனை பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் இந்த மண்ணிலே நடந்திருப்பார்கள். ஓரொரு தூணை நாம ஸ்பர்சித்து பார்க்கும் போதும் இதை எத்தனை ஆச்சாரியர்கள் தொட்டிருக்கிறார்களோ, எத்தனை பேருடைய ஸ்பர்ஷம் அந்த பாக்கியம் இந்த தூண்களுக்கு கிடைத்திருக்கிறதோ என்றெல்லாம் கருதியவாறு எண்ணியவாறு நாம் அனுபவித்து மகிழ்ந்து தானே அந்த சந்நிதிக்குள்ளே போய் எப்பெருமானை திருவடி தொழ வேண்டும். அதனால நிதானமா தான் போவார். உள்ளுக்குள்ள ஒருவரிடமும் பார்த்து கொண்டே சேவித்துக் கொண்டே கண்களால் ஆற பருகி கொண்டுதான் மேலே செல்லுவார். அதை விண்ணப்பிக்கிறார். அதுக்கு மேல சொல்றார், தேவி கோதா யதிபதி ஷடத்வேஷிணௌ ரங்கஸ்ருங்கம் சேனாநாதோ விஹக விருஷபா ஸ்ரீநிதி சிந்து கன்யா பூமா நீளா குருஜன விருதா பூருஷேத்தியமீஷாம் அக்ரே நித்யம் வரவர முனேஹே அங்கிரி யுக்மம் பிரபத்யே. கோதாதேவி ஆண்டாள், யதிபதி ஷடத்வேஷிணௌ எம்பெருமானார், நம்மாழ்வார், ரங்கஸ்ருங்கம் ஸ்ரீரங்க விமானம், சேனாநாதா சேன முதலியார், விஹக விருஷபா பக்ஷிராஜனான பெரிய திருவடி, ரொம்ப பெரிய கருடன் இருக்காரு இல்லையோ அவர், ஸ்ரீநிதிஹி ஸ்ரீரங்கநாதன், சிந்து கன்யா தாயார், அவள் சமுத்திரத்திலிருந்து வெளிப்பட்டவள் சிந்து கன்யா, பூமா நீளா குருஜன விருதா புருஷஸ்ச பூமி தேவி ஸ்ரீதேவி நீளாதேவி ஆழ்வார்கள் ஆகிய இவர்களாலே சூழப்பட்டவரான பரமபதநாதன், இதி அமீஷாம் அக்ரே என்னும் இவர்கள் திருமுன்பே. இத்தனை பேர் பார்த்தோம் இல்லையோ, ஆண்டாள் எம்பெருமானார், நம்மாழ்வார், ஸ்ரீரங்க விமானம் சேன முதலியார், பெரிய திருவடி ஸ்ரீரங்கநாதன், ஸ்ரீரங்கநாச்சியார், ஸ்ரீபூ நீளா தேவிமார்கள் ஆழ்வார்கள் இவர்களாலே சூழப்பட்டவரான பரமபதநாதன் என்னும் இவர்கள் திருமுன்பே மங்களாசாசனார்த்தமாக எழுந்தருளியிருந்து சேவை சாதிக்கின்ற மணவாள மாமுனிகளின் திருவடி இணைகளை நித்தியமும் தொழுகின்றேன். அப்ப என்ன சொல்றார், இவர்களெல்லாம் சேவிக்கணும்னு போனவரான மணவாள மாமுனிகளை நான் சேவிக்கிறேன்னு. நான் அவர்களெல்லாம் தனித்தனியா போய் இப்ப கீழ தேவி கோதா யதிபதி ஷடத்வேஷிணௌ ரங்கஸ்ருங்கம் இப்படி தனித்தனியா நான் போய் சேவிக்கணுங்கிறது இல்லை. இவை அனைத்தையும் சென்று சேவிப்பவரான மணவாள மாமுனிகள், அவரை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இது சுவாமி நித்தியமும் சந்நிதிய மங்களாசாசனம் செய்தருளும் கிரமம். அந்த கிரமம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்லோகம் எறும்பியப்பாவினுடைய வரவரமுனி சதகத்திலும் இடம் பெற்றிருக்கிறது. இப்ப சொன்னேனே தேவி கோதாங்கிற ஸ்லோகம் இருக்கிறதே, அது மங்களாசாசன கிரமத்தை நமக்கு சொல்ல வந்த ஸ்லோகம். அதுக்கு மேல பாருங்க, மங்களாசாசனம் கிருத்வா தத்ர தத்ர யதோசிதம் தாம்னஸ்தஸ்மாத் வினிஷ்கிரம்ய பிரவிஷ்யஸ்வம் நிகேதனம் அப்படின்னு ஸ்லோகம். அர்த்தம் என்னன்னா, கீழே தேவி கோதாங்கிற ஸ்லோகத்திலே தெரிவித்த முறைப்படியே ஆங்காங்கு தம்முடைய பிரேமத்துக்கு தகுதியாக மங்களாசாசனம் பண்றார். அவருக்கு போதும்னே தோன்ற மாட்டேன் என்கிறது. இருந்தாலும் மேலே பல சந்நிதிகளுக்கு செல்ல வேண்டி இருப்பதாலே இன்னைக்கு இது போருங்கிற அளவிலே அங்கங்கே திவ்யதேசங்கள், அதாவது ஆங்காங்கே அந்த சந்நிதிகளிலே மங்களாசாசனம் செய்து கொண்டு மேலே போகிறார். சந்நிதியிலிருந்து புறப்பட்டு மீண்டும் தம்முடைய மடத்தேற விழுந்தருளுகிறார். உள்ளுக்குள்ள எம்பெருமான்களை எல்லாம், அதாவது அங்க இருக்கிற தேவிமார்கள் என்ன, முதல்ல திருக்கோபுரத்து நாயனார் கோபுரத்தை விழுந்து வணங்குகிறார். மண்டப பிராகாரங்கள் எல்லாம் பார்க்கிறார். மதில்களை கூட நல்லா அனுபவிச்சு சேவிக்கணுமா. பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல ரொம்ப அற்புதமா சேவிக்கிறார். மதிலை நல்லா உத்து பாருங்கோ, தொட்டு பாருங்கோ, அது எத்தனை உறுதியா இருக்குங்கிறத நீங்கள் எண்ணி நிச்சயமாக ஆனந்தமடையுங்கோள்ங்கிறார். நான் கேட்டேன், இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்னால், மதிலே இத்தனை உறுதியோட இருக்குன்னால் உள்ளுக்குள்ளே இருக்கிறவன் என்னை காப்பதிலே எத்தனை உறுதியோடு இருப்பான்ங்கிறது நமக்கு உரைக்கணுமா. அதுல தொட்டு பார்த்தா ஸ்ட்ராங்கா தெரியறதா, நீயே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறவன் என்னை காப்பாத்துற விஷயத்துல எத்தனை ஸ்ட்ராங்கா இருப்பான், விடாமல் நம்மை ரட்சிப்பான். அவனுடைய அந்த உறுதிப்பாடு நமக்கு தோற்ற வேண்டும் என்று பராசர பட்டர் ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். அதே போல பெரிய கோபுரம் இருக்கு, ரெண்டு பக்கம் மதில் இருக்குன்னா அவர் என்ன தெரியுமா சொல்றார், கருடன் சிறகுகளை விரித்து கொண்டு அமர்ந்தார் போல இருக்குங்கிறார். எப்படிலாம் அனுபவிச்சிருக்கா பாருங்க திருவரங்கத்தை. இப்போ இன்னைக்கு ஆரம்பத்துல கூட பேக்ரவுண்ட் நன்னா இருக்குன்னு அந்த சுவாமி மாமியின் இடத்துல சொன்னார் இல்லையோ,
பின்னாடி திருவரங்கம் வச்சிருந்தா. அப்ப அந்த அம்மா ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னா, அங்கே போய் இருக்கணும், முடியல, அவரை இங்க கூட்டின்னு வந்துட்டோம்னா. நாம போய் திருவரங்கத்துல இருக்கணும், அதற்கு வாய்ப்பு இல்லாதனால அவரை இங்க பின்னாடி, சரி இந்த வகையிலேயாவது நாம திருப்திப்பட்டு கொள்ளலாமேன்னு சொன்னாலும் இல்லையோ. அதை போலத்தான் ஆச்சாரியர்களுடைய அனுபவம் எப்படி இருக்கும்னா, ஒன்னொன்னுத்தையும் அப்படி ரசித்து ரசித்து அதிலே மனத்தை பறிகொடுத்து அவர்கள் அலங்கார்பட்டு அனுபவிப்பார்கள். அதுதான் ஆச்சாரியர்களுக்கு இருக்கிற ஏத்தம். அந்த வகையிலே மெதுவாக மங்களாசாசனத்தை முடிச்சுண்டு திரும்பவும் மഠத்திற்கு வந்து சேருகிறார். அதைத்தான் விண்ணப்பிக்கிறார். அத ஸ்ரீசைலநாதாரிய நாம்னி ஸ்ரீமதி மண்டபே ததங்கிரே பங்கஜத்வந்த்வச்சாயா மத்திய நிவாசினம். சந்நிதியில மங்களாசாசனத்தை முடிச்சுன்னு வந்துட்டார். தம்முடைய ஆஸ்தானத்திற்கு வந்தாயிற்று. தம்முடைய ஆச்சாரியருடைய திருநாமத்தினாலே காலக்ஷேப கூட்டமாக அமைக்கப்பட்டிருந்த திருமலையாழ்வார் திருமண்டபம், அந்த இடத்துல திருவாய்மொழி பிள்ளைய சித்திர ரூபமா வரைஞ்சு வச்சிருக்காரா. ஆச்சாரியனுடைய திருவடிவை சித்திர ரூபமாக அவர் வரைந்து வைத்திருக்கிறார். அந்த இடத்திற்கு வந்து சேருகிறார். அந்த திருவாய்மொழி பிள்ளையினுடைய திருவடியினை நிழலிலே எழுந்தருளி இருக்கிறார். சன்னதிக்கு போய் பெருமாள்லாம் சேவிச்சுட்டு வந்தாச்சு. மட்டத்திற்குள்ளே வருகிறார். மாமுனிகள் அந்த மட்டத்திலே செய்திருந்த காரியம் என்னன்னால், பிள்ளலோகாச்சாரியர் திருமாளிகளே இருந்து மண்ணெல்லாம் எடுத்துன்னு வந்து அந்த மட்டத்தை காலக்ஷேப கூட்டத்தை சமைத்தார் என ரகசியம் விளைந்த மண் என்று கொண்டாடினார். சித்திர ரூபமாக திருவாய்மொழி பிள்ளையை அங்கே எழுந்தருள பண்ணினார். அந்த சித்திரத்திற்கு கீழே ஆச்சாரியனுடைய திருவடியினைகளுக்கு கீழே அவர் எழுந்தருளி இருக்கிறார். சாயாமத்திய நிவாசினம், அதனால இந்த விஷயம் சொல்லப்படுகின்றது. அவ்விடத்துல அவர் எழுந்தருளி இருக்கிறார். அங்கே ஸ்ரோதாக்கள் எல்லாம் பல பேர் குழுமி இருக்கிறார்கள். ஆச்சாரியன் என்ன பேச போகிறார், என்ன நமக்கு அருளி செய்ய போகிறாருங்கிறத கேட்பதற்காக ஸ்ரோதாக்கள், செவி மடுப்பவர்கள் பல பேர் அங்கே கூடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மேலே பல அர்த்த விசேஷங்களை எல்லாம் சொல்ல போகிறார். என்ன அர்த்தத்தை சொல்ல போகிறார்னால், தத்துவம் திவ்ய பிரபந்தானாம் சாரம் சம்சார வைரிணாம் சரசம் சரஹஸ்யானாம் வியாச்சக்ஷாணம் நமாமிதம். என்ன சொல்ல போகிறார்? வானின் மீதேற்றி அருள் செய்து முடிக்கும் பிறவி மாமாய கூத்தினையே என்றும் மீட்சியின்னி வைகுண்டமாநகர் மத்தது கையதுவே என்றும் சொல்லுகிறபடியே பிரகிருதி சம்பந்தத்தை போக்கி திருநாடு சேர்ப்பிக்க வல்ல ஆழ்வார் அருளி செயல்களின் சாரமான தத்துவ பொருள்களை ரகசியார்த்தங்களோடு சேர்த்து பரம போக்கியமாக வியாக்கியானித்தருளானின்ன அந்த மணவாள மாமுனிகளை வணங்குகின்றேன் அப்படிங்கிறது அர்த்தம். சம்சார வைரிணாம்னு சொன்னாரா, ரகசியானாம்னு சொன்னாரா, இதெல்லாம் திவ்ய பிரபந்தத்துக்கு விசேஷணங்கள். சம்சார வைரிணாம், இந்த சம்சாரத்திற்கு எதிர்த்தட்டாய் இருப்பது, இந்த சம்சாரத்தை போக்கடித்து கொடுக்க வல்லதாய் இருப்பது திவ்ய பிரபந்தங்களுக்கு அத்தனை ஏத்தம். அருளி செயல் அப்படின்னு கொண்டாடுறோம் இல்லையோ, அந்த அருளி செயலுக்கு என்ன பெருமைன்னா, பகவான் கூட அதைத்தான் தொடர்ந்துட்டு போறாரு பாருங்க. அருளி செயல் போதுகின்றவர்கள் அவர்கள் நிச்சிந்தையாக முன்னே செல்லுகிறார்கள். அவர்களை பின்தொடர்ந்தவாறு பகவான் வருகிறான். வேதம் கூட அவனை துரத்தி பிடிக்க மெனக்கிடுகிறது. அந்த மெனக்கடலை திவ்ய பிரபந்தங்களை பிடிப்பதற்கு பகவான் கொண்டிருக்கிறான்னு சொன்னால் திவ்ய பிரபந்தங்களுக்கு எத்தனை ஏத்தம். அப்ப சம்சார வைரிணாம், சம்சாரத்தை தொலைக்கணும்னால் அதற்கு வழி திவ்ய பிரபந்தங்களிலே மூழ்கி இருக்கை. அதைத்தான் இந்த இடத்துல காட்டுகிறார்கள். ரகசியானிச்ச வியாச்சக்ஷாணம் என்று இந்த இடத்துல சம்சார வைரிணாம் இந்த அர்த்தங்களை எல்லாம் மேலே ரொம்ப ஆச்சரியமா சொல்லிட்டு, முமுட்சுக்கள் மோட்சம் அடையணுங்கிறதுல ஆசை இருக்கிறவர்கள் அன்னவர்களுக்கு இந்த திவ்ய பிரபந்த அர்த்தங்களை எல்லாம் ஆச்சரியமாக அருளி செய்து அவர்கள் அத்தனை பேரும் எம்பெருமானுடைய திருவருளுக்கு இலக்காகும்படியான ஒரு பேற்றினை உண்டாக்கி தருகிறார். ததா ஸ்வச்சரணாம்போஜ ஸ்பர்ஷ சம்பன்ன சௌரபைஹி பாவனைஹி அர்த்தினஸ்தீர்த்தைஹி பாவயந்தம் பஜாமிதம். அத்தியாத்ம சாஸ்திர பிரவச்சனம் செய்தருளி தலை கட்டின பிறகு, இந்த உபதேசம் எல்லாம் ஆன பிற்பாடு, காலக்ஷேபம் உபன்யாசம் ஆன பிற்பாடு சிஷ்யர்களுக்கு ஸ்ரீபாத தீர்த்தம் பிரசாதித்தருளுகிறார். ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு சம்பிரதாயத்துல அத்தனை ஏத்தம். தத்பாதாம்பு அதுலம் தீர்த்தம் ததுச்சிஷ்டம் சுபாவனம் ததுக்தி மாத்திரம் மந்திரார்கியம் தத் ஸ்பிருஷ்டம் அகிலம் சுச்சிஹின்னு சம்ஹிதா வச்சனம். ஆச்சாரியனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்துக்கு நிகர் மத்தொன்றும் கிடையாது. அதை சீடர்களுக்கு அவர் வழங்குகிறார், அருளுகிறார். அதற்கு மேலே ஆராத்திய ஸ்ரீநிதின் பஷாத் அனுயாகம் விதாயச்ச பிரசாத பாத்திரம் மாம் கிருத்வா பஷ்யந்தம் பாவயாமிதம்னு பாடுறார். ஸ்ரீபாத தீர்த்தம் கொடுத்தாச்சு,
அதற்கப்புறம் ஸ்வாராத்திய தேவதையான அரங்க நகரப்பனுக்கு திருவாராதனம் கண்டருள பண்ணி, காலத்தால் திருமஞ்சனத்தை எல்லாம் முடிச்சுட்டாரா, அப்புறம் சன்னதிக்கு போயிட்டு வந்தாரா, வந்த பிற்பாடு காலக்ஷேபத்தை நடத்தினாரா, ஸ்ரீபாத தீர்த்தம் கொடுத்தாரா, இப்ப திரும்பவும் திருவாராதனத்தை கண்டருள பண்ணி பகவத் பிரசாத பிரதிபத்தி ரூபமான பிரசாத ஸ்வீகாரத்தை செய்தருளி மேல பிக்ஷை ஆகிறது. அந்த பிரசாதத்தை அவர் ஸ்வீகரிக்கிறார். போனகம் செய்த சேடம் அடியேனுக்கு தந்தருளி கட்டாட்சித்தருளின மாமுனிகளை சிந்தனை செய்கின்றேன். இவர் காத்துருப்பான் அந்த பிரசாதத்தை போனகம் செய்த சேடம் தருவரேல் அது புனிதமன்னேன்னு பாசுரம் இருக்கோ இல்லையோ, அதனால அந்த பாசுரம், அதாவது பாசுரத்தின் பிரகாரம் அந்த பிரசாதம் தனக்கு வேண்டும் என்பதற்காக காத்திருந்து அந்த பிரசாதத்தை இவர் பெற்றுக் கொள்ளுகிறார். ததச்சேத சமாதாய புருஷே புஷ்கரேக்ஷணே உத்தம்சித கரத்வந்த்வம் உபவிஷ்டம் உபஹ்வரே. அமுது செய்தருளியான பிறகு புண்டரீகாட்சனான புருஷோத்தமன் பக்கலிலே திருவுள்ளத்தை ஊன்ற வைத்து சாப்பிட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்னு என்ன கேட்டா நான் என்ன சொல்லுவேன், நீங்க என்ன சொல்லுவீங்களோ அதான் சொல்லுவேன். சாப்பிட்டாச்சுன்னா அடுத்தது என்ன வேலை, படுத்துக்கிறது தான் வேலை அப்படின்னுடுவோம். ஆச்சாரியர்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார்கள். அதற்கு பிற்பாடு பகவானையே அவர்கள் சிந்தனை செய்து கொண்டிருப்பார்கள். வேற பொதுபோக்கே அவளுக்கு தெரியாது. தெரிந்த பொதுபோக்கெல்லாம் இது ஒன்றுதான். மத்தொன்னு அவர்கள் அறியார்கள், மத்தொன்னும் வேண்டாம் மனமே என்று இருக்கிறவர்கள். அதனால என்ன பண்றார், புண்டரீகாட்சனான செந்தாமரை கண்ணனான எம்பெருமான் பக்கலிலே திருவுள்ளத்தை ஊன்ற வைத்து மத்தகத்திடை கூப்பிய கையராய் ஏகாந்தமாக எழுந்தருளி இருந்து சிந்தனை செய்தருளான் இந்த மணவாள மாமுனிகளை சேவிக்கின்றேன். தலைக்கு மேலே கைகளை குவித்துக் கொண்டு எம்பெருமானையை தியானித்துக் கொண்டு அவனிடத்திலே மனத்தை ஒன்றி இருக்கும்படி செய்து அவனுடைய அனுபவத்திலே மூழ்கி திளைத்திருப்பர். இதை செய்கிறார். அதுக்கு மேல சொல்றாரு பாருங்க, அப்ஜாசனஸ்தம் அவதாத்த சுஜாத மூர்த்திம் ஆமீலிதாட்சம் அனுசம்ஹித மந்திரரத்னம் ஆனம்ர மௌலிபிஹி உபாசித மந்தரங்கைஹி நித்யம் முனிம் வரவரம் நிபுருதோ பஜாமி என்று பாடுகிறார். இப்ப யோகார்த்தமாக பத்மாசனத்தில் எழுந்தருளி இருப்பவராய் பத்மாசனத்துல எழுந்தருளி இருக்கிறார். அதற்கு மேலே பரம பரிசுத்த சுந்தர திவ்யமங்கள விக்கிரகத்தை உடையவராய் சுபாஸ்ரய வஸ்து தியானத்தினாலே எம்பெருமானுடைய தியானத்தினாலே சிறிது மூடின திருக்கண்களை உடையவராய் துவயானுசந்தான நிரதராய் துவயத்தை எப்போது அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கார். வினயமே வடிவெடுத்த வானமாமல சுவாமி முதலான அந்தரங்க சிஷ்யர்களால் அத்தாணி சேவகம் செய்யப்பட்டவரான சுத்தி சீடர்கள் எல்லாம் கைங்கரியத்துக்கு தயாரா நிற்கிறார். சுவாமி என்ன கட்டளை இட்டாலும் செய்வதற்கு அவர்களும் தயாராக நிற்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே மணவாள மாமுனிகள் அவர் ஏகாகிர சித்தத்தோடே தலைக்கு மேலே கைகளை குவித்துக் கொண்டு பத்மாசனத்திலே வீத்திருந்து எம்பெருமானை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார். அப்படிப்பட்டவரை எப்போதும் நான் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறேன். அவர் பகவான் அனுபவிச்சுருக்காரா, நான் அவரையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்ன இந்த ஸ்லோகத்தாலே பாடுறார். கடைசியில சொல்றார், ததா சுபாஸ்ரயே தஸ்மின் நிமக்னம் நிபுருதம் மனஹா யதீந்திர பிரவணம் கர்த்தும் யதமானம் நமாமிதம். யோகாபியாசம் ஆன பிற்பாடு அந்த சுபாஸ்ரய வஸ்து அப்படின்னா எம்பெருமான், அந்த எம்பெருமானிடத்திலே லயித்து நிശ്ചலமாயிருக்கிற அந்த திருவுள்ளத்தை மீட்டு எம்பெருமானாரிடத்திலே ஊன்ற வைப்பதற்கு முயற்சி செய்தருளுகிறார். பகவானுடைய அனுபவம் ஓடிண்டே இருக்கு. அப்ப நினைச்சுக்கிறார், போரும், இந்த அனுபவம் போரும், இதுக்கு மேல நாம எம்பெருமானாரைத்தான் அனுபவிக்க வேண்டும், அவர் விஷயத்திலே மனத்தை பொருந்த விட வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு எம்பெருமானாரை சிந்தனை செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த மணவாள மாமுனிகளை நான் வணங்குகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருளாக அமைந்திருக்கிறது. இப்படி இந்த பூர்வ தினச்சரியைங்கிறது முடிந்ததா, இங்கதான் இப்ப கடைசியில எம்பெருமானார் இடத்துல மனசை பொருந்த வைக்கணுங்கிறத பார்த்தோம் இல்லையோ. அதற்கு என்ன வழினால் யதிராஜ விம்சதி தான் வழி. யதிராஜ விம்சத்தின்னு சொல்றோம் இல்லையோ, அதுதான் வழியாக அமைந்திருக்கிறது. 20 ஸ்லோகங்களை தன்னகத்தே கொண்டிருக்கிற உயர்ந்த கிரந்தம். அந்த கிரந்தத்தை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நிச்சலும் அனுசந்தானம் செய்ய வேண்டும். பிரதிவாதி பயங்கர மன்னன் வரவர்ணி சதகத்துல பாடுறார், இது திராட்சாரசத்தை போல இருக்குங்கிறார். யதிராஜ விம்சதிங்கிறது திராட்சை ரசத்தை போல இருக்கு. இல்லை, திராட்சை ரசத்தினுடைய சுவையை கூட வெல்லும்படியான ஒரு இனிமை தன்மை அது யதிராஜ விம்சத்திலே இருக்கிறதுன்னு பாடுகிறார். அதனாலே இது யதிகுலதுரிய மேதமானைஹி ஸ்ருதி மதுரைஹி உதிதைஹி பிரஹர்ஷயந்தம் வரவர முனிமேவ சிந்தயந்தி மதிரியமேதி நிரத்யயம் பிரசாதம்
இதனால எதிராஜ விம்சத்தியினுடைய அனுசந்தானம் தெரிவிக்கப்பட்டதாயிற்று. பூர்வ தினச்சரி ஆயிடுத்துனால் மேலே எதிராஜ விம்சத்தியை சொல்லிட்டு, ஏன்னா அவர் எம்பெருமானாரை துதிக்க புகுந்தார், எம்பெருமானாரை நினைக்க புகுந்தார், அதற்கு பிரயத்னம் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தோமா. மனச பகவானிடத்திலே இருந்து மீட்டெடுத்து அதை எம்பெருமானாரிடத்திலே பொருந்த விடுகிற பெரும் பணி அதிலே ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையோ. அதற்கு என்ன வழின்னா எதிராஜ விம்சதி வழி. அந்த எதிராஜ விம்சதியை நாம சொல்லிட்டு மேலே உத்தர தினச்சரியை சொல்ல வேண்டும். மேல பாடுறார், அத கோஷ்டீம் கரிஷ்டானம் அதிஷ்டாய சுமேதசாம் வாக்கியாலங்கிருதி வாக்கியானி வியாக்கியாதாரம் நமாமிதம். யோக நிலையை விட்டுட்டு வெளியே எழுந்தருளியான பின்பு, இப்ப யோகம் முடிஞ்சு போச்சு, அதற்கு பிற்பாடு மிகச்சிறந்த மேதாவிகள் நிறைந்த திருவோலக்கத்திலே, கோஷ்டியிலே மெத்த படித்தவர்கள், பண்டிதர்கள், சிறந்த மேதாவிகள் பற்பலர் இருக்கிறார்கள். அவர்களிடையே எழுந்தருளி இருந்து ஸ்ரீவச்சனபூஷண திவ்ய சூக்திகளை வியாக்கியானித்தருளா நின்ன மணவாள மாமுனிகளை தொழுகின்றேன். ஸ்ரீவச்சனபூஷணத்தினுடைய உயர்ந்த அர்த்தங்களை எல்லாம் அருளி செய்கிறார். இந்த ஸ்ரீவச்சனபூஷண காலக்ஷேபம்ங்கிறது எப்போது நடத்துகிறார் அப்படின்னால், சாயம் சந்தியாவந்தனத்திற்கு முன்பு பிற்பகல்னு சொல்ற முடியும். அந்த பிற்பகலிலே ஸ்ரீவச்சனபூஷணாதி திவ்ய கிரந்த காலக்ஷேபம் நடைபெறுகிற வழக்கம் இத்தாலே சொல்லப்பட்டது. வியாக்கியாதாரம், மாமுனிகள் வியாக்கியான ரூபமான கிரந்தங்களை இயற்றுகிறார். ஆனா இங்க அதை பத்தி சொல்ல வரல. பூர்வ தினச்சரியையிலே பிராத்த பிரவச்சனத்தை சொல்லும் இடத்தில் வியாச்சக்ஷானம் நமாமிதம் என்றது போலவே வியாக்கியாதாரம் நமாமிதம் என்ற விதுவும் பிரவச்சனத்தையே சொல்லித்தாகிறது. இப்ப வியாக்கியானம் பண்ணுவார்னா உட்காந்து எழுதின்னு இருப்பார்னு இங்க அர்த்தம் பண்ணிக்க கூடாது. மத்தியான பிரவச்சனத்தை பண்றார். கார்த்தால திவ்ய பிரபந்தங்களினுடைய அர்த்தங்களையும் ரகசியத்திரயத்தினுடைய அர்த்தங்களையும் ஒரு சேர பிடித்து அந்த அர்த்தங்களை எல்லாம் சொல்லுவார்னு பார்த்தோம் இல்லையோ. இப்ப பிற்பகல்ல ஸ்ரீவச்சனபூஷண காலக்ஷேபம் அதனை நடத்துகிறார். வாக்கியாலங்கிருதி அப்படின்னா வச்சனபூஷணம், சீர்வச்சன பூஷணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. ஸ்ரீவச்சனபூஷணம், சீர்வச்சன பூடனம். மாமுனிகள் உபதேசரத்ன மாலையில 7 பாசுரங்களால ஸ்ரீவச்சன பூஷணத்தை கொண்டாடுகிறார். அதனால இந்த ஸ்ரீவச்சன பூஷணத்தினுடைய காலக்ஷேபம் பிற்பகலிலே நடக்கும். அதுக்கு மேல என்ன நடக்கும்? சாயந்தனம் ததக்கிருத்வா சம்யக் ஆராதனம் ஹரேஹே ஸ்வைராலாபைஹி சுபை ஸ்ரோத்தும் நந்தயந்தம் ஸ்ரோத்ரூன் நந்தயந்தம் நமாமிதம். சாயம் சந்தியானுஷ்டானங்களை எல்லாம் முடிக்கிறார். அரங்கநகரப்பனுடைய திருவாராதனத்தை திரும்பவும் செய்கிறார். அதற்கு மேலே தம்முடைய அழகான வார்த்தைகளினாலே ஸ்ரோதாக்களை உகப்பித்தருளா நின்ன மணவாள மாமுனிகளை வணங்குகிறேன் அப்படிங்கிறது அர்த்தம். ஸ்வைராலாபைஹி அப்படின்னா என்ன அர்த்தம்னால், சொல்லும் அவிடு சுருதியாம்னு சொல்லுவார்கள். எதேதோதான் பேசுவா, ஆனா உபயோகம் இல்லாத பேச மாட்டா. ஏதேதோ பேசினாலும் கூட அந்த வார்த்தைகளும் கூட உபயோகமான வார்த்தைகளாகத்தான் வெளிப்படுமாம். என கலையிலங்கு மொழியாளர்கள் இல்லையோ, இவர்களுக்கு இருக்கிற ஏத்தம் என்ன? கலையிலங்கு மொழியாளர்கள். சொல்லும் அவிடு சுருதியா, வம்பு பேச்சு பேசினா கூட அந்த வம்பு பேச்சும் கூட ரொம்ப உயர்ந்த தத்துவங்களாய் உயர்ந்த அர்த்தங்களாக வெளிப்படுமாம். இனிமையான வார்த்தைகளை அவர் பேசுகிறார். சாயம் சந்தியானுஷ்டானம் முடித்த பிற்பாடு, தம்முடைய திருவாராதன பெருமாளுக்கு திருவாராதனம் சமர்ப்பித்த பிற்பாடு அழகிய வார்த்தைகளினாலே ஸ்ரோதாக்களை எல்லாம் சந்தோஷப்படுத்துகிறார். அதுதான் இங்கே விண்ணப்பிக்கப்படுகிறது. வாய் திறந்து எது பேசினாலும் அத்தனையும் சாஸ்திரார்த்தமாகவே இருக்கும் அப்படிங்கிற விஷயம் இங்கே உணர்த்தப்படுகிறது. ததா கனக பரியங்கே தருணத்யுமணித்யுதௌ விஷால விமலஸ்லக்ஷ்ண துங்கதூலாசனோஜ்வலே சமக்ர சௌரபோத்கார நிரந்தர திகந்தரே சோபதானே சுகாசீனம் சுகுமாரே வராசனே. அர்த்த பஞ்சக விசேஷ பிரகாசகங்களான ஸ்வோக்தி விசேஷங்களாலே அந்தேவாசிகளை உகப்பித்தருளின பிறகு பேசுவார்னு சொல்றீரே சுவாமி, என்ன பேசுவார்னால் அர்த்த பஞ்சக ஞானத்தை அனைவருக்கும் உபதேசிக்கிறார். அது என்ன அர்த்த பஞ்சகம்? மிக்கவின நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் கஞ்சுதான். ஸ்வரூபம், பரஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம், பலஸ்வரூபம் அப்படின்னு சொல்றோமா. இந்த அர்த்த பஞ்சகத்தை தான் ரொம்ப இனிமையாக பலரும் புரிந்து கொள்கிற வண்ணம் அந்த அர்த்தங்களை எல்லாம் பலருக்கும் எடுத்து சொல்லுகிறார். அதற்கு பிற்பாடு
பாலசூரியன் போலே விளங்குகின்ற காந்தியை உடையதாய், பரந்து வெளுத்து நிகநிகன்ன உயர்ந்த பஞ்சனையினால் அலங்கிருதமாய், நிரவதிகமான நறுமணக் கிளர்ச்சியினால் வியாப்தமான 4 பக்கங்களையும் உடையதாய், தலையணையோடு கூடியதாய், ஸ்வர்ணமயமாயிருந்துள்ள மஞ்சத்திலே யோக யோக்கியமாய் மிகவும் சுகுமாரமான உத்தமாசனத்திலே இனிதாக எழுந்தருளியிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலும் கூட பகவத் அனுபவம் தான் நடக்கிறதுங்கிறது இங்கே சொல்லப்படுகிறது. ரொம்ப உயர்ந்த பஞ்சனை நிலை அலங்கிருத்தமாய், நிரவதிகமான நறுமணக் கிளர்ச்சியினாலே வியாப்தமான 4 பக்கங்களையும் உடையதான ஒரு உத்தமாசனம் இருக்கிறது. அந்த உத்தமாசனத்திலே இனிதாக எழுந்தருளி இருக்கின்ற அப்படிங்கிறது இந்த இடத்திற்கு பொருள். அப்ப யோகாபியாசத்திற்கு சுகாசனாதிஷ்டானம் சொல்லி இருப்பதை அடியொற்றி இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா நமக்கு என்ன தோன்றும், அவர் ஒரு சன்னியாசி, அவருக்கு என்னத்துக்கு இத்தனை வைபவம் தேவையா அப்படின்னு நினைக்கலாம் இல்லையோ. இந்த சுவாமி இது இப்படி இருக்கும் படுக்கை இந்த மாதிரி ரொம்ப சுகாசனமாக இருக்குமானால் அவர் ஏதோ படுத்துக்கிறதுக்காக அந்த சுகாசனம்ங்கிறது இல்லை. யோகாபியாசத்திற்கு சுகாசனாதிஷ்டானம்ங்கிறது யுக்தம்னு சொல்லப்பட்டிருப்பதாலே அதற்கு தகுதியாக இங்கே இதனை விண்ணப்பித்தார். மேல சொல்றார், உன்மீலத்து பத்ம கர்ப்ப द्युतितलम् उपरि क्षीर संगात गौरम राकाचंद्र प्रकाश प्रचुर नख मणिद्योत विद्योतमानम अंगुल्यग्रेषु किंचिन्नतमति मृदुलम रम्यजामातृ योगी दिव्यम तत्पादयुग्मम दिशतु शिरसि मे தேசிகேந்திரோ தயாளுஹு. இந்த ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து இதி ஸ்துதி நிபந்தேன சூச்சிதஸ்வ மனீஷிதானு அப்படிங்கிற வரைக்கும் அடியார்கள் பிரேம பரவசர்களாய் அவர்கள் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள்ங்கிறத சொல்றார். தாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையோ, அடியவர்கள் எல்லாம் மணவாள மாமனிகளை சேவிக்கணும்னு வருகிறார்கள். அப்படி வருகிறவர்கள் அவர்கள் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள்ங்கிறத இந்த ஸ்லோகம் தொடங்கி சொல்லுகிறார். ஒருத்தர் சொல்றார், மணவாள மாமுனிகள் தம்முடைய திருவடியினை தாமரையை அடியன் முடிமீது வைத்தருள வேணும்னு ஒருத்தர் பிரார்த்திக்கிறாராம். எனக்கு அந்த பாக்கியத்தை தர வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். தயாளுஹு தேசிகேந்திரஹா ரம்யஜாமாத்ரி யோகி தத் திவ்யம் பாதயுக்மம் மே சிரசி திஷது அப்படின்னு வேண்டுகிறார். பரம காருணிகராய் பரமாச்சாரிய சார்வபௌமரான மாமுனிகள் தம்முடைய பரம விலட்சணமான திவ்ய பாதாரவிந்த யுகலத்தை அடியேனது சிரத்தின் மீது பொறித்தருள வேண்டும். அந்த திருவடி இணை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னால், உன்மீலத்து பத்ம கர்ப்ப தியுதி தலம், அப்போதலரானின்ன தாமரையின் உள்ளே விளங்குகின்ற காந்தி போன்ற காந்தியை உடையதான உட்புறத்தை உடையது. திருவடியினுடைய உட்புறத்தை பார்த்தா எப்படி இருக்குன்னா கமலமன்ன குறை கழல், அப்படித்தான் அது விளங்குகிறது. அதனால புறவடி செந்தாமரை போல் செவ்வியது அப்படின்னு சொல்றார். உபரி க்ஷீரசங்காத்த கௌரம், திருவடியின் மேல் பாகம் அது எப்படி இருக்குன்னா பால் திரள போல வெண்ணிறமானது, அல்ல வெண்மையான திருவடிகள். ஆதிசேஷாவதாரமான நம்பி மூத்த பிரான் பலராமன் இருக்காரு இல்லையோ, அந்த பலராமனை பத்தி பெரியாழ்வார் திருமொழியில பாடுறச்சு என்ன சொல்றார், முன்னலோர் வெள்ளி பெருமலை குட்டன் மொடு விரைந்தோட பின்னை தொடர்ந்ததோர் கருமலை குட்டன் பெயர்ந்தடி இடுவது போல் பன்னி உலகம் பரவியோவா புகழ் பலதேவன் என்னும் தன் நம்பியோட பின்கூட செல்வான் தளர்நடை நடவானோங்கிறது பாசுரம். அந்த பாசுரத்துல கண்ணனை கருமலை குட்டின்னு பாடியிருக்கார். மூத்தவனான பலராமனை வெள்ளி பெருமலை குட்டி, வெள்ளி மலைக்குட்டியாட்டம் இருக்கார் அப்படின்னு பாடியிருக்கார். அதனால அப்படி அருளி செய்திருப்பனாதது பலராமனை சேஷாம்சம் என்று காட்டுவதற்கே அன்றோ. அதனால பலராமன் சேஷாம்சம்ங்கிறது தெரிகிறது. அதே போலத்தான் இங்கும் மாமுனிகள் ஆதிசேஷாவதாரம்ங்கிறத தெரிவிப்பதற்காக க்ஷீர சங்காத கௌரம்ங்கிறார். இந்த பால் போன்ற திருமேனி படைத்தவராக அவர் இருக்கிறார். இதத்தான் அண்ணா ரொம்ப ஆச்சரியமா பிரதிவாதி பயங்கரம் அண்ணா வரவரம் நிஷதகத்துல பாடியிருக்கார். துக்தோதன்வத் தவள மதுரம் சுத்த சத்வைக ரூபம் ரூபம் யஸ்ய ஸ்புடயதி தராம் எம் பணீந்திராவதாரம். அவருடைய திருமேனியை சேவிச்சாலே, மாமுனிகளை வணங்கினாலே இவர் ஆதிசேஷாம்சாவதார பூதருங்கிறது நன்கு நிர்ணயிக்கலாம் படி இருக்கும் என்கிற அந்த விஷயம் உணர்த்தப்படுகிறது. பூர்ணச்சந்திரனுடைய பிரகாசம் போன்ற பிரகாசம் விஞ்சிய திருநகங்களாகிற ரத்னங்களின் ஒளியினால் விளங்க பெற்றது. நகங்கள் எல்லாம் நல்லா பளபளன்னு இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது திருவடி விரல்களிலே அந்த நகங்கள் எல்லாம் நன்கு பளபளன்னு ரத்னங்களை போல ஜொலித்து கொண்டிருக்கிறது. திருவிரல்களின் நுனி சிறிது வணங்கி அங்குல்யக்ரேஷு கிஞ்சின் நதம்ங்கிற அருள்யம்,
அது எப்படி இருக்குன்னா, இந்த திருவிரல்களினுடைய நுனி சற்று வணங்கி இருக்கா போல, அப்படி இந்த மாதிரி இருக்கோ இல்லையோ, இப்படி இருக்கிறது. திருவடியினுடைய அந்த விரலினுடைய நுனிங்கிறது சற்று வணங்கினா போலே இருப்பது அப்படிங்கிறதையும் காட்டுறார். அது உத்தம புருஷ லட்சணம்ங்கிறார். அப்படித்தான் இருக்கணும். அப்ப திருமேனியிலே திருவடிகளும் திருவடிகளிலே திருநகங்களும் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கிறது. அப்படி அந்த நிலைமையில அவரை சேவித்தாலே இவர் அவதார புருஷர்னு அறுதியிடலாம்படி இருக்கை. அதை இந்த இடத்துல தெரிவிக்கிறார். அதுக்கு மேலே அதிமிருத்தலம் பரம சுகுமாரமான அப்படிப்பட்ட திவ்ய பாதாரவிந்த யுகலத்தை அடியனுடைய முடிமீது வைத்திருள வேணும்னு சில பக்தர்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா. அந்த அர்த்தத்தை தெரிவித்தாரா. மேல பாடுறார். துவம்மே பந்துகு துவமசி ஜனகா துவம் சகா தேசிகஸ்துவம் வித்யா விருத்தம் சுகிருதம் அதுலம் சித்தமப்யுத்தமம் தம் துவம் ஆத்மாசேஷி பவசி பகவன்னாந்தர சாசிதாத்வம் யத்வா சர்வம் வரவரமுனே யத்யத் ஆத்மானுரூபம். சில பேர் என்ன சொல்றா, மணவாள மாமுனிகளை சேவிச்சுட்டு, தேவரீரே அடியனுக்கு உறவினராகிறீர். துவம்மே பந்துஹு துவமசி ஜனகா, எனக்கு அப்பாவும் நீர்தான் விட்டார், நீரே நமக்கு துணைவராகிறீர், நீரே ஆச்சாரியராகிறீர். வித்யையோ அனுஷ்டானமோ சிறந்த சுக்ருதமோ எதுவானாலும் உத்தமமான செல்வமோ எல்லாமும் தேவரீரே ஆகிறீர். என்னுடைய எல்லா நன்மையும் நீர்தான், என்னுடைய உயர்ந்த வகை செல்வங்கள் அனைத்தும் நீர்தான், உடலுக்கு உயிராக இருப்பவர் நீர்தான், நான் கைங்கரியம் பண்ணாத ஏத்துக்கிறவரா இருக்கிறவரும் நீர்தான், எனக்குள்ளே இருந்து கொண்டு அந்தர்யாமியா இருந்து கொண்டு என்னை நியமிப்பவராக இருப்பவரும் நீர்தான். நான் எத்தனை சொல்லிண்டே போவேன். இந்த ஆத்மஸ்வரூபத்திற்கு எதெல்லாம் அனுரூபமானதோ தகுதியானதோ சேர்ந்ததோ அந்த பொருள் எல்லாம் எனக்கு தேவரீர் தான் விட்டார். சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நன்மக்களும் மேலாத்தாய் தந்தையும் அவரே இனி. மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுஹ்ருது கதிஹி நாராயணஹான்னு உபனிஷத்து ஓதும். அதை அடியொத்தித்தான் ஆழ்வாரும் சேலை கண்ணியரும் பெருஞ்செல்வம் நன்மக்களும் மேலாத்தாய் தந்தையும் அவரே இனின்னு பாடினார். அதே போலத்தான் துவமேவ மாதா சபிதா துவமேவ துவமேவ பந்துஷ்ச குருஸ்துவமேவ துவமேவ வித்யாத்ரவிணம் துவமேவ துவமேவ சர்வம் மம தேவதேவ என்று ரொம்ப ஆச்சரியமான பிரார்த்தனை உண்டோ இல்லையோ. எம்பெருமான் தான் நமக்கு எல்லாம். அப்படி எம்பெருமான் விஷயத்திலே யாதொன்று அனுசந்திக்கப்படுகிறதோ அது தன்னை ஆள வந்தார் ஆழ்வார் விஷயத்திலே அனுசந்தித்தார். மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நக்குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்னான்னு பாடினார். எல்லாரும் எம்பெருமான் விஷயத்திலே எதொன்றை அனுசந்திக்கிறார்களோ அதனை ஆள வந்தார் ஆழ்வார் விஷயத்திலே அனுசந்தித்தார். அதே விஷயத்தை மாமுனிகள் விஷயத்திலே சில சீடர்கள் அனுசந்திக்கிறார்கள். எமக்கு எல்லாம் நீர்தான் அப்படின்னு மணவாள மாமுனிகளை பார்த்து சொல்லுகிறார்கள் என்று நமக்கு தெரிவிக்கிறார். அக்ரே பஷாத் உபரி பரிதோ பூதலம் பார்ஸ்வதோ மே மௌளௌ வக்ரே வபுஷி சகலே மானசாம்போருஹேச்ச தர்ஷம் தர்ஷம் வரவரமுனே திவ்யம் அங்கிரித்வயம் தே நித்யம் மஜ்ஜன் அமிர்த ஜலதௌ நிஸ்தரேயம் பவாப்திம். மாமுனிகளே, மிக விலட்சணமான தேவரீருடைய திருவடி இணையை முன்புறத்திலும் பின்புறத்திலும் மேலேயும் நிலத்தில் 4 பக்கங்களிலும் என்னுடைய பக்கங்களிலும் சிரசிலும் முகத்திலும் எல்லா அவயவங்களிலும் ஹிருதய புண்டரீகத்திலும் பாவனா பிரகர்ஷத்தினால் பிரத்யக்ஷ சமானாகாரமாக ஸ்மிருதி விஷயமாக்கி ஆனந்தமமுத கடலில் எஞ்ஞானும் ஆழ்ந்தவனாகி சம்சார சாகரத்தை கடக்க கடவேன். அழகான பிரார்த்தனை பாருங்க. நான் இப்போ கண்ணை மூடி உட்கார்ந்திருக்கேன்னால் என்னுடைய கண்களுக்கு தேவரீருடைய திருவடி இணை தாமரைகள் தான் தோற்ற வேண்டும். இந்த பக்கம் பார்த்தாலும் திருவடி இணைகள் தான் தெரிய வேண்டும், எந்த பக்கம் பார்த்தாலும் திருவடி இணைகள் தான் தெரிய வேண்டும், மேல பார்த்தாலும் தேவரீருடைய திருவடிகள் தான் எனக்கு புலனாக வேண்டும், கீழே நோக்கினாலும் திருவடி இணை தாமரைகளையே நான் காணப்பெற்றவனாக ஆக வேண்டும். இப்படி பிரார்த்தனை பண்றார். அந்த திருவடிகளையே சிந்தித்து கொண்டு அந்த ஆனந்தத்திலே ஆழ்ந்தவனாகி இந்த சம்சார சாகரத்தை கடக்க கடவேன். சம்சாரார்ணவ மக்னானாம் விஷயாக்கிராந்த சேதசாம் விஷ்ணுபோதம் வினானான்யத்து கிஞ்சிதஸ்தி பராயணம்னு சொல்லுவார்கள். இந்த சம்சார சாகரத்தை கடக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு போட்டு தான் இருக்கு. அந்த போட்டுக்கு விஷ்ணுன்னு பேரு. அந்த போட்டை பிடிச்சுட்டா சுலபமா இந்த சம்சார சாகரத்தை கடந்துடலாம். இங்க என்ன தெரியுமா சொல்றாரு எறும்பியப்பா, எங்களுக்கு அந்த போட்டெல்லாம் வேண்டாம்னுட்டார்.
என்ன மணவாள மாமுனிகளுடைய திருவடி இணைத்தாமரைகளை நாம் பற்றி கொண்டோம்னு சொன்னால் மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச்சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். இதே எறும்பி அப்பா ரொம்ப அழகான தமிழிலே பாடியிருக்கிறார். அது 74ஆம் பாசுரமாக உபதேசரத்தின மாலையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். மண்ணுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச்சிரத்தாலே தீண்டில். மணவாள மாமுனிகளுடைய திருவிடையினை தாமரைகளை நாம் நம்முடைய சிரசிலே அதை தரித்திருக்கிறோம்னு சொன்னால் பரமானந்தமாகிற மோட்சத்தை பெறுவதற்கென்று நாம் தனிப்பட வேற ஏதேனும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறதோ? நிச்சயம் கிடையாது. நமக்கு விரஜை உண்டு, அதுக்கு மேல பரமபதநாதனுடைய அனுபவமும் உண்டு. அங்கே அமானவன் வித்யுத் புருஷன் இருப்பான். அவன் தொட்டு தொட்டு பரிசுத்தர்களாக பலரையும் ஆக்கி உள்ளே அனுப்புகிறான். அவன் நம்மளை தொடணுங்கிற தேவை இல்லையாம். ஏன்னா நாம தான் மாமுனிகள் சம்பந்தத்தாலே பரிசுத்தர்களாகவே போயிருக்கிறோமே. அப்படின்னா அவன் தொடமாட்டானா? தொடுவான். நம்மளை பரிசுத்தர்களாக்கணும்னு தொடமாட்டான், தன்னை பரிசுத்தனாக ஆக்கி கொள்ள தொடுவான். அவ்வளவுதான் வித்தியாசம். ஏன்னா மாமுனிகளுக்கு ஆட்பட்டவர்களை தொட்டுட்டோம்னு சொன்னால் நாம் பரிசுத்தர்களாகலாம்னு அவனுக்கு ஒரு எண்ணம். அதனால இந்த இடத்துல சொல்றார், அந்த திருவடி இணைத்தாமரைகளையே எப்போதும் அடியேன் சிந்தித்துக் கொண்டு அந்த ஆனந்தத்திலேயே எப்போதும் ஆழ்ந்தவனாகி சம்சார சாகரத்தை கடக்க கடவேன். கர்மாதீனே வபுஷி குமதிஹி கல்பயன்னாத்ம பாவம் துக்கே மக்னஹா கிமிதி சுச்சிரம் தூயதே ஜந்துரேஷா சர்வம் தியக்த்வா வரவரமுனே சம்பிரதித்வத் பிரசாதாத் திவ்யம் பிராப்தும் தவ பதயுகம் தேஹிமே சுப்பிரபாதம். மணவாள மாமுனிகளே, அந்யதாஜ்ஞான யுக்தனான இந்த ஒரு பிராணி, என்கிட்ட அஜ்ஞானம் தான் இருக்கு, வேற என்ன இருக்கு? ஒன்றை வேறொன்றாக நினைக்கிற அஜ்ஞானம்ங்கிறது இருக்கு, ஒன்றை தப்பாக புரிந்து கொள்ளுகிற அஜ்ஞானம்ங்கிறது இருக்கு. இதெல்லாம் இருக்கா? இந்த சரீரத்தோட நான் இருக்கேன். ஏன் இருக்கேன்னா இது பூர்வகர்மாயத்தமான சரீரம். நான் செய்திருக்கக்கூடிய புண்ணிய பாபங்களுக்கு சேர இது எனக்கு வாய்த்திருக்கிறது. இந்த சரீரத்திலே ஆத்ம பிரதிபத்தியை ஏறிட்டு கொண்டவனாகி நான் எப்படி இருக்கேன்னா தேகாத்ம பிரமத்தோட இருக்கேன். தேகாத்மாபிமானின்னு சொல்லுவார்கள். தேகமே ஆத்மாங்கிற அந்த ஒரு பிரம இருக்கும் இல்லையோ, அது தவறு. நான் அதோட இருக்கிறேன். ஆத்தியாத்மிகம் முதலிய தாபத்திரயத்தில் மூழ்கினவனாய் நெடுங்காலமாக ஏதுக்கு பரிதபிக்க கடவேன். என்னமோ எதுக்காகவோ அத்தனை கட்டங்களையும் அனுபவிச்சென்றிருக்கிறவனாக இருந்தேன். இந்த பரிதாபத்தை போக்கி அருள திருவுள்ளம் பத்த வேணும். நீர்தான் இந்த பரிதாபத்தை எல்லாம் போக்கி கொடுக்க வேண்டும். என்னுடைய சிரமங்களை எல்லாம் உம்மையன்றி வேறு எவராலே தொலைக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார். நீர்தான் இதையெல்லாம் போக்கித் தர வேண்டும். தேவரீருடைய திருவருளாலே புறம்புண்டான பற்றுக்களை அடைய வாசனையோடே விட்டு தேவரீருடைய திவ்ய பாதாரவிந்தத்தை அடையும்படி ஒரு நல்விடிவு தந்தருள வேணும்னு சில பக்தர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். இப்ப முதல்ல ஒரு சில பக்தர்கள் மாமுனிகளுடைய திருவடிகளை அத்தனை கொண்டாடினார்கள். ஒரு சில பக்தர்கள் என்ன சொல்றா, எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம், அந்த திருவடி இருந்துட்டாலே போறோம், சம்சாரத்தை சுலபமா கடந்துடுவோங்கிறா. இப்ப சில பேர் என்ன பிரார்த்தனை பண்றா, சுவாமி தேவரீர் கிருப பண்ணினாத்தான் எங்கள் சிரமங்கள் எல்லாம் தீரும், அந்த கிருபைக்காகத்தான் நாங்கள் காத்திருக்கிறோம், அந்த நல்ல நாள் நல் விடிவு எங்களுக்கு என்றைக்கு வாய்க்குமோ என்று பிரார்த்திக்கிறார்கள். அடுத்தது ரொம்ப அழகான ஸ்லோகம். யாயாவிருத்திரு மனசி மமசா ஜாயதாம் சம்ஸ்மிருதிஸ்தே யோயோ ஜல்பஸ்ஸ பவது விபோ நாம சங்கீர்த்தனந்தே யாயா சேஷ்டா வபுஷி பகவன் சாபவேத்வந்தனம் தே சர்வம் பூயாத் வரவரமுனே சம்யக் ஆராதனம் தே. மணவாள மாமுனிகளே, அடியனுக்கு உண்டாகிற மனோவிருத்தி எல்லாம் தேவரீருடைய சம்ஸ்மரண ரூபமாகவே ஆக கடவுள். நான் என்னென்னலாம் நினைக்கிறேனோ அந்த நினைவுகள் எல்லாம் தேவரீரை பற்றியதாகவே ஆக வேண்டியது. என்னுடைய வாக்கிலே என்னென்ன ஜல்பிதங்கள் எல்லாம் வெளிவருமோ, நான் என்னென்ன உளறுகிறேனோ அந்த உளறல் வார்த்தைகளும் கூட தேவரீருடைய பெருமை பேசும் வார்த்தைகளாக பரிணமித்து உயர்ந்த வார்த்தைகளாக வெளிப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அதற்கு மேலே சொல்றார், அடியேன் பக்கலிலே தோன்றும் சகல வியாபாரங்களும் தேவரீருடைய திருவாராதனமே ஆக கடவன. என்னென்ன பேசுறேனோ அதெல்லாம் உம்ம திருநாமமாகவே இருக்க வேண்டும். யாயா விருத்திரு மனசி மமசா ஜாயதாம் சம்ஸ்மிருதிஸ்தே யோயோ ஜல்பஸ்ஸ பவது விபோ நாம சங்கீர்த்தனம் தே யாயா சேஷ்டா வபுஷி பகவன் சாபவேத்வந்தனம் தே சர்வம் பூயாத் வரவரமுனே சம்யகாராதனம் தே. சகல வியாபாரங்களும் நான் என்னென்ன செய்கிறேனோ, வியாபாரம்னா ஏதோ வாணிஜ்யம் வியாபாரம் வணிகம்னு நினைச்சுக்க வேண்டாம், செயல்கள் என்னென்ன செய்கிறோமோ அது அத்தனையும் தேவரீருடைய திருவாராதனமாகவே ஆக கடவது
அப்படின்னு சில சீடர்கள் பிரார்த்தனை பண்ணுகிறார்கள். அதற்கு மேலே அபகத மதமானைஹி அந்திமோபாய நிஷ்டைஹி அதிகத பரமார்த்தைஹி அர்த்தகாமானபேக்ஷைஹி நிகில ஜன சுஹൃத்பிஹி நிர்ஜித குரோத லோபைஹி வரவர முனிபிருத்யைஹி அஸ்துமே நித்திய யோகா. ரொம்ப உயர்ந்த ஸ்லோகம். ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மணவாள மாமுனிகளுடைய திருவடியினை சம்பந்தம் பெற்றவர்கள். அவர்கள் எப்படி விளங்குகிறார்கள் அப்படின்னால் விஷயபோக கழிப்பு இல்லாதவர்களாக இருப்பார்கள். பரம விரக்தர்களாக வைராக்கியமுடையவர்களாக அவர்கள் இருப்பார்கள். விஷயபோக கழிப்பு இராது, செருக்கு இராது. ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம்னு ஸ்ரீவச்சன பூஷணத்திலே சொல்லப்பட்ட அந்த சரமோபாயம் இருக்கிறதே, அந்த சரமோபாயம் அந்திமோபாயம் அதிலே ஊன்றி இருப்பார்கள். அது என்ன சரமோபாயம் அந்திமோபாயம்னால் ஆச்சாரியனே உபாயம், ஆச்சாரியனே உபேயம். அவர்தான் எல்லாம்ங்கிற முடிவுக்கு வந்துடுறோம் இல்லையோ. அது என்ன ஆச்சாரியனாலே ஒரு தெய்வம், ஆச்சாரியனே தெய்வம் அப்படின்னு இருந்துடுறோம். அப்ப தெய்வமே பிடிக்காதான்னா இல்ல சுவாமி, நல்லா பிடிக்கும். ஏன்? ஆச்சாரியனுக்கு பிடிக்கும், அதனாலே பிடிக்கும். அவ்வளவுதான். இதுதான் அந்திமோபாய நிஷ்டைங்கிறார். அப்ப ஆச்சாரியனையே எல்லாமுமாக கொண்டு அந்த ஆச்சாரியனுடைய அபிமானத்திலே ஒதுங்கி வர்த்திக்கை, இதுதான் ஸ்ரீவச்சன பூஷணத்திலே முக்கியமான அர்த்தமாக இறுதியாக சொல்லப்பட்டது. அந்த அந்திமோபாயத்தில் ஊற்றமுடையவர்களாயும் அதுக்கு மேலே சகல சாஸ்திர சாரார்த்தங்களும் கைவந்தவர்களாகவும் சகல சாஸ்திரங்களையும் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். அதிகத பரமார்த்தைஹி அர்த்தகாமானபேக்ஷைஹி, அதுக்கு மேலே அர்த்த காமங்களிலே அனபேட்சை, அதுல ஒண்ணு பெரிதாக விருப்பமே கிடையாதவர்களுக்கு. பொருளீட்ட வேண்டும்ங்கிறதுலையோ மற்றைய ஆசைகளிலோ கண் வைத்து அறியாதவர்கள். நிகில ஜன சுஹൃத்பிஹி நிர்ஜித குரோதலோபைஹி, ஒருவரிடத்திலையும் மாத்சரியம் கொள்ள மாட்டார்கள். சர்வபூத சுஹൃத்துக்களாக இருப்பார்கள். எல்லோருக்கும் நன்மையையே வேண்டுகிறவர்களாக இருப்பார்கள். குரோதம், லோபம் முதலான துர்குணங்களை எல்லாம் வென்றவர்களாய் இருப்பார்கள். இதெல்லாம் யாருக்கு பெருமைன்னா மணவாள மாமுனிகளுடைய சீடர்களுக்கு இருக்கிற பெருமை. இந்த சீடர்கள்லாம் எப்படி இருப்பான்னா விஷயபோக கழிப்பு இருக்காது, செருக்கு இருக்காது. ஆச்சாரியாபிமானமே உத்தாரகங்கிற அந்த நிஷ்டையிலே ஊன்றி இருப்பார்கள். சகல சாஸ்திரார்த்தங்களும் கைவரப்பெற்றவர்களாக இருப்பார்கள். தர்ம மோட்சங்கள் தவிர அர்த்த காமங்களிலே விருப்பமற்றவர்களாக இருப்பார்கள். ஒருவரிடத்திலேயும் மாத்சரியம் கொள்ள மாட்டார்கள், வெறுப்பு பாராட்ட மாட்டார்கள். அனைவருக்கும் நன்மையையே செய்கிறவர்களாக இருப்பார்கள். கோபம், லோபம் முதலான அந்த குணங்களை எல்லாம் வென்றவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்ட மணவாள மாமுனிகளுடைய அடியாரோடு அடியனுக்கு நித்திய சகவாசம்ங்கிறது உண்டாக வேண்டும். எப்போதும் அவர்களோட கூடியிருக்க பெற்றவனாக நான் ஆக வேண்டும் என்று அதனை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். இதி ஸ்துதி நிபந்தேன சூச்சிதஸ்வ மனீஷிதான் பிருத்யானு பிரேமார்த்ரயா திருஷ்டியா சிஞ்சந்தம் சிந்தயாமிதம். இந்த ஸ்லோகத்தால என்ன சொல்றார் அப்படின்னால், கீழே முன்மீல பத்ம கர்ப்ப தியுதிதலம்னு ஸ்லோகம் தொடங்கினாரா. இப்ப அபகத மதமானங்கிற ஸ்லோகம் வரைக்கும் ஒரு 6 ஸ்லோகம் சொன்னாரா. அதுல ஸ்துதி மொழிகளை விஞ்ஞாபனம் செய்து தம் தம் கருத்தை வெளியிட்டுக் கொண்டுதான் நின்ன அடியார்களை குளிர நோக்கி அருளா நின்ன மாமுனிகளை சிந்தனை செய்யா நின்னேன். அதாவது பக்தர்கள் எல்லாம் மாமுனிகளுடைய அடியவர்கள் அவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. அதை 6 ஸ்லோகங்களால சொல்லிட்டார். அப்படி ஸ்தோத்திரம் பண்றவாளை பார்த்து மணவாள மாமுனிகள் ஒரு கருணை பார்வை பார்க்கிறார். அந்த கருணை பார்வை பார்ப்பவரான மணவாள மாமுனிகளை அடியேன் சிந்தனை செய்கிறேன் அப்படின்னு சொல்றார். அத பிருத்யானு அனுஜ்ஞாப்ய கிருத்வா சேத சுபாஸ்ரயே ஷயனீயம் பரிஷ்கிருத்திய ஷயானம் சம்ஸ்மராமிதம். இங்கனே சிஷ்யானுகிரகமான பிற்பாடு, சிஷ்யர்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்த பிற்பாடு அவரவர்களுக்கு விடை கொடுத்தருளி அவர்களை எல்லாம் அனுப்பிச்சுட்டு தம் திருவுள்ளத்தை சிந்தனைக்கினிய ஸ்வாராத்திய தேவதையினிடத்தே ஊன்ற வைத்து தம்முடைய மனசை பகவானிடத்திலே பொருந்த வைத்து அவனை சிந்தித்தபடியே திருக்கண் வளர்ந்தருளா நின்ன மணவாள மாமுனிகள் அந்த எபெருமான தியானம் பண்ணிண்டு அவர் உறக்கத்திற்கு செல்லுகிறார், தூங்குவதற்கு செல்லுகிறார். திருக்கண் வளர்ந்தருளுகை சம்பிரதாயத்திலே ரொம்ப உயர்ந்த பரிபாஷை. சைனிச்சுட்டு இருக்காருன்னு சொல்றோமா, வெறுமைப்படுத்தின்னு இருந்தா சைனிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லணுமா. கண்ணு திறந்துட்டே படுத்துட்டு இருக்கார், பெரிய தூக்கம்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன சொல்லணும்? சைனிச்சுட்டு இருக்கார். நல்ல தூக்கத்துல இருக்காருனால் திருக்கண் வளர்ந்தருளுகிறார். நான் ஒருத்தர் இடத்துல கேட்டேன், உபன்யாசத்துக்கு வரவா அழலாம், இப்ப அவள்லாம் சைனிச்சுட்டு இருக்கான்னு சொல்றதா இல்ல திருக்கண் வளர்ந்தருளுகிறார்கள்னு சொல்றதா
அப்ப எதிர்க்க இருக்கிறவர் சொன்னார், சுவாமி சயனிச்சுன்னு இருக்காருன்னு சொல்ல முடியாது, வெறுமெல்லாம் தூங்கல, நல்ல தூக்கத்துல இருக்கா, திருக்கண் வளர்ந்தருளுகிறாருங்கிறது தான் சரியா இருக்கும். அப்படி என் சொன்னேன், இல்ல இல்ல, மணவாள மாமுனிகள் எப்படி எம்பெருமானிடத்திலே மனத்தை ஊன்ற வைத்து விட்டு அதற்கு மேலே எம்பெருமானாரிடத்திலே அந்த மனத்தை ஊன்ற வைப்பதற்கு யத்னம் பண்ணிட்டு இருக்காரோ, அதை போல ஏதோ ஒரு யத்னத்தை ஸ்ரோதாக்கள் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்படிதான் நாம நினைச்சுக்கணும். தூங்கிட்டு இருக்கான்னு நினைச்சுட்டுதான் மனசு கொஞ்சம் வேதனையா இருக்கும், கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கோம், அப்படி தூங்கிட்டு இருக்காளான்னு தோணிடும். அதே மனசை ஒரு இடத்துல லைக்க பண்ணுவதற்கு, ஊன்ற பண்ணுவதற்கு பிரயத்னம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையோ. நம்ம உபன்யாசத்தை கேட்டுட்டு இவன் மனத்தை எம்பெருமானிடத்திலேயோ எம்பெருமானாரிடத்திலேயோ வைப்பதற்கு படாத பாடுபட்டு இருக்கான்னா கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கே. அதை போல மணவாள மாமுனிகள் ராத்திரி சீடர்களுக்கெல்லாம் அனுகிரகம் செய்த பிற்பாடு தம்முடைய திருப்பள்ளியை பரிஷ்கரித்து திருக்கண் வளர்ந்தருளா நின்னார். கார்த்தாலிருந்து ஆரம்பித்து எத்தனை சௌக்கியமா அந்த வேலைகளை எல்லாம், காரியங்களை எல்லாம் முடித்து விட்டு உபதேசங்களை எல்லாம் சீடர்களுக்கு செய்துட்டு திரும்ப சுருக்கமா பாருங்க. கார்த்தால எழுந்துக்கிறார், வட திருக்காவேரிக்கு எழுந்தருளுகிறார், அனுஷ்டானங்களை முடிக்கிறார், மட்டத்திற்கு எழுந்தருளுகிறார், எம்பெருமானுக்கு திருவாராதனத்தை ஆரம்பிக்கிறார், திருமஞ்சன பரியந்தம் முடிச்சுடுறார், அப்புறம் சந்நிதிக்கு போகிறார், எம்பெருமானை திருவடி தொழுகிறார், திரும்ப வருகிறார், காலக்ஷேபத்தை செய்கிறார், அதுக்கு மேல திருவாராதனத்தை தலைக்கட்டி அருளுகிறார், அதற்கு மேலே பிரசாதத்தை ஸ்வீகரிக்கிறார், அந்த சேஷ பிரசாதத்தை எறும்பியப்பாவிற்கு தருகிறார், அதை அவர் ஸ்வீகரித்ததையும் நம்மிடத்திலே தெரிவித்தார். அதற்கு மேலே திரும்பவும் சாயங்காலம் காலக்ஷேபத்தை ஆரம்பிக்கிறார். இடைப்பட்ட நேரத்திலே மத்தகத்திடை கரங்களை குவித்து வைத்துக் கொண்டு எம்பெருமான முதலில் சிந்தனை பண்ணிட்டு அப்புறம் எம்பெருமானார் இடத்திலே மனத்தை ஊன்றச் செய்கிறார், லைக்க பண்ணுகிறார். அப்புறம் சீவசனபூஷண காலக்ஷேபம்ங்கிறது அது விசேஷமாக நடைபெறுகிறது. அதற்கு மேலே திரும்பவும் திருவரங்க பெருமான் அவருடைய ஆராத்திய தேவத்தை அந்த பெருமானுக்கு திருவாராதனம்ங்கிறது நடக்கிறது. மேலே இன்மொழிகளாலே சீடர்களுக்கெல்லாம் அர்த்த பஞ்சக ஞானத்தை உபதேசித்து அருளுகிறார். சீடர்கள் சுத்தி இருக்கிறவாள்லாம் மாமுனிகளை பலவாறாக துதிக்கிறார்கள். அப்படி துதிக்கிறவர்களை குறித்து ஒரு விசேஷ கருணை பார்வை பார்க்கிறார். அந்த பார்வை பார்க்கிற மணவாள மாமுனிகளை அடியேன் வணங்குகிறேன் என்று சொல்லுகிறார். கடைசியிலே அத்தனை காரியங்களும் முடிந்த பிற்பாடு திருக்கண் வளர்ந்து அருளுகிறார். திருப்பள்ளியை பரிஷ்கரித்து திருக்கண் வளர்ந்து அருளுகிறார்னு சொல்றார். கடைசி ஸ்லோகம் பாருங்க. தினச்சரியாம் இமாம் திவ்யாம் ரம்யஜாமாத்ரு யோகினஹா பக்தியா நித்யம் அனுத்யாயன் பிராப்னோதி பரமம் பதம். மணவாள மாமுனிகள் விஷயமாய் அமைந்த திவ்யமான இந்த தினச்சரியா பிரபந்தம் இருக்கிறது. இதை அன்போடு நிச்சலும் சிந்த செய்பவர் சத்கதி பிராப்திக்கு உரியராவர். இதை எப்போதும் அனுசந்தானம் செய்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் அன்னவர்களுக்கு நிச்சயமாக பரமபதம்ங்கிறது கையிலங்கு நெல்லிக்கனியாகுங்கிறது அர்த்தம். இப்ப பூர்வ தினச்சரியை, உத்தர தினச்சரியை. உத்தர தினச்சரியை பிற்பாடு நடக்கிற விஷயங்கள், பிற்பகலுக்கு பிற்பாடு என்று வைத்துக் கொள்ளுங்கள். பூர்வ தினச்சரியைங்கிறது முற்பகலிலே நடக்கிற விஷயங்கள். எத்தனை அழகா அவருடைய அந்த தினச்சரியை, தைனிக காரியக்கிரமம்ங்கிறது எத்தனை அழகா அமைந்திருக்கிறதுன்னு பாருங்கள். நாம மாமுனிகளிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்வதும் அதேதான். தேவரீர் வாழ்ந்த வாழ்க்கையை அடியோங்களும் வாழப்பெற்றவர்களாக ஆவதற்கு அதற்கு தகுதியான அனுகிரகத்தினை தேவரீர் தான் செய்தருள வேண்டும் என்றுதான் அவரிடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும். அந்த உயர்ந்த அனுகிரகத்தை நம்பால் அவர் செய்ய வேண்டும். மண்ணுயிர்காளிங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச் சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் என்று எறும்பியப்பா அருளி செய்திருக்கிற கிரமத்திலே நமக்கும் மணவாள மாமுனிகளுடைய பொன்னடியாம் செங்கமல போதுகளினுடைய அந்த அனுகிரக விசேஷத்தாலே உயர்ந்த பாக்கியம், அவர் வாழ்ந்த வாழ்க்கை அது கிடைக்க பெற்றவர்களாக ஆக வேண்டும்ங்கிறதையே புனகா இந்த கோஷ்டியிலே விண்ணப்பித்துக் கொண்டு குத்தம் குறைகளை பொறுத்தருளவனுமாய் கேட்டுக்கொண்டு இன்றைய உபன்யாசத்தினை நிறைவு செய்கிறேன். மாமுனிவன் மகிமைங்கிற தலைப்பிலே நாளைய தினம் உபன்யாசம் நடைபெறும். நேற்றும் இன்றும் கூடியிருந்து கழிக்க பெற்றவர்கள் நாளைக்கும் கூடியிருந்து குழுமியிருந்து இந்த உபன்யாசத்தை செவிமடுத்து கிருதார்த்தர்களாகவும் அடியனை கிருதார்த்தனாகவும் ஆகியும் ஆக்கியும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து குத்தம் குறைகளை பொறுத்தருள கேட்டுக்கொண்டு அமைகிறேன். அடியேன். ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத்து நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம். தன்யாஸ்மி சுவாமி, கிருத்தஜதைகள். அடியேன். காலக்ஷேபமானது எங்களுக்கு தெரியல. 1.5 மணி நேரம் போனது தெரியல சுவாமி பேசினது. ஏன்னா விஷயமும் அவ்வளவு விலட்சணமானது. சுவாமி திருவாய் மலர்ந்து அழுகிறது ரொம்ப நல்லா இருந்தது. அடியவங்க கேட்கறதுக்கு. அடியேன். தன்யாஸ்மி.
இப்ப கேள்விகள் யாராவது இருந்தா ஆடியன்ஸ்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கறதா கேட்கலாம் இல்லையா அடியன்? அடியேன் சுவாமி, அடியேன். அடி ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது சுவாமி. காலையில நீயோட உபன்யாசம், மாமுனிகளோட வைபவம் ரொம்ப ரொம்ப இதுவா இருந்தது. அதுல என்னன்னா உபதேச ரத்ன மாலையில வந்து தேனார் கமல திருமாமகள் குழன் தானே வைகுந்தம் தரும்னும் போது அந்த மாமுனிகளோட மாமுனிகளை செவிச்சாலே போறோம், வேற பெருமாள் கூட தாயாரோட புருஷக்காரன் கூட வேண்டாம் அப்படின்ற மாதிரி பூர்வ தினச்சரியா உத்தர தினச்சரியா ரொம்ப 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 நல்லா இருந்தது சுவாமி. இது வரையும் கேட்டிருக்கோமே தவிர இதனோட அர்த்தங்கள் இவ்வளவு தூரம் எங்களுக்கு தெரியாம இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது சுவாமி. அடியனுக்கு என்னன்னா ஒரு சந்தேகம், அஷ்டதிக்கஜங்கள் வந்து அவளோட தாத்பரியம் என்ன? லைக் இது இப்போ வந்து உடையவருக்கு வந்து அவயவ பிரபாவங்கள் மாதிரி இருக்கா மாதிரி அஷ்டதிக்கஜங்கள் மாமுனிகளுக்கு என்னமா அவ வந்து எப்படி நம்ம அவளோட எப்படி? அதாவது எம்பெருமானாரே மாமுனிகளாக திருவவதரித்தார். எம்பெருமானார் 74 சிம்மாசனாதிபதிகளை நியமித்து சம்பிரதாயத்தை வளர்த்தார். அதே கிரமத்துல மாமுனிகளும் 8 பீட்டாதீசர்களை, அதாவது பீட்டாதிபதிகளை நியமித்து அவர்களை சிம்மாசனாதிபதிகளாக ஆக்கி அஷ்டதிக்கஜங்கள் என்ன அவர்களுக்கு ஏத்தம் கொடுத்து அவர்களை கொண்டு சம்பிரதாயத்தை வளர்த்தார். இதுல முதலையாண்டான் ஸ்தானத்துல கோயில் கந்தாடை அண்ணன், கூரத்தாழ்வானுடைய ஸ்தானத்துல பிரதிவாதி பயங்கரம் அண்ணன். அந்த மாதிரி அதே போல எம்பெருமானாருக்கு எப்படி சிஷ்ய வர்க்கம் வாய்த்திருந்தார்களோ, இப்ப எம்பார போல வானமாமல சுவாமின்னு சொல்லலாம். அதே போல பரவஸ்து பட்டர்பிரான்ஜீயர், அருளாள பெருமாள் எம்பெருமானாரை போலன்னு சொல்லலாம். எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். அதே போல ராமானுஜருக்கு எப்படி அத்தனை உயர்ந்த சிஷ்ய ரத்னங்கள் கிடைத்தார்களோ அது போல மாமுனிகளுக்கும் கிடைத்தார்கள். அவர்களை கொண்டு சம்பிரதாய பிரவர்த்தன காரியங்களை எல்லாம் அவர் செய்தார். எல்லோருமே மாமுனிகளுடைய திருவடின்னு கொண்டாட தகுந்தவர்கள். இப்ப அவயவ விசேஷம்னு சொன்னால் அத்தனை பேரும் மாமுனிகளுடைய திருவடிகளாக கொண்டாட தகுந்தவர்கள். வானமாமல சுவாமி திருவடியாகவும் கொண்டாடப்படுறார், பாதரேகாமயம் சதானுட்டு அந்த பாதரேகையாகவும் கொண்டாடப்படுகிறார். கோயில் அண்ணன் அவர் திருவடிகளாக கொண்டாடப்படுகிறார். இந்த பெருமை எல்லா சிஷ்யர்களுக்கும் உண்டு. அதனால அஷ்டதிகஜாச்சாரியர்களுடைய அந்த நியமனத்தின் பின்னே இருக்கிற முக்கிய நோக்கம் சம்பிரதாய பிரச்சாரம் தொய்வின்றி குறைவின்றி நடக்க வேண்டும் என்பது. அடியேன் 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 தண்டம் கலந்த நமஸ்காரங்கள் சுவாமி. ரொம்ப அற்புதமா சாதிச்சேன். பர்டிகுலர்லி மாமுனிகளுடைய சிஷ்யர்களுடைய குணங்கள் எல்லாம் பார்க்கும்போது நான் எங்கேயோ பின்னாடி இருக்கேன். இந்த கேள்வி கேட்கலாமான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த பஞ்சகால கிரியால வந்து யோகம்ன்றது வந்து முக்கியமா இருக்கு, பூர்வாச்சாரியர்கள்ல இருந்து எல்லாரும் பண்ணியிருக்கா. ஆனா நடைமுறையில இப்ப எங்களை மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் அது தெரியல, சொல்லியும் தர முடியல. அது ஏன் அப்படி ஆயிடுது? அது காலத்தினுடைய ஒரு கொடுமை, அவ்வளவுதான். அந்த நாள்ல யோகம்ங்கிறத இன்னைக்கு பண்றா போல யோகாபியாசத்துக்கு 1/2 மணி காலம் 3/4 மணி காலம் ஒதுக்கி பண்றா போல ஆச்சாரியர்கள் எல்லாம் பண்ணல. அது வாழ்க்கையிலே ஒரு அங்கமாகவே அவர்களுக்கு இருந்தது. இப்ப சாதாரணமா தீர்த்தம் சாப்பிடணும்னு சொன்னா அத உட்கார்ந்துதான் சாப்பிடணுங்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரிய கூட தெரியாது. இன்னைக்கும் சில பேர் ரொம்ப மெனக்கட்டு முடியலன்னா கூட உட்கார்ந்துதான் சாப்பிடுவா தீர்த்தத்தை. அது யோகத்துல சேர்ந்ததுதான் அது. ஆனா இன்னைக்கு குழந்தைகள்லாம் அதை பாட்டிலோட எடுத்துன்னு வந்து அப்படியே கட 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 கடன்னு அதை எச்ச பண்ணியே சாப்பிட்றத கூட பார்த்து விடுறோம். நாமளும் பெருசா அலட்டிக்கிறது இல்லை, இது இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது அப்படின்னு பெருசா சொல்றோமானால் அதை கூட சொல்றது இல்லை. இப்ப குழந்தைகளை எடுத்துக்கோங்க, ஒரு மலஜலம் கழிக்க போறது அப்படின்னு சொன்னால், ஒரு சிறுநீர் கழிக்கவே போறதுன்னா உட்கார்ந்துட்டு போ அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டும். இன்னைக்கு எங்க பெரும்பாலும் அது வெஸ்டர்ன் டாய்லெட்டா போடுத்து இதெல்லாம் தொந்தரவுகள்லாம் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது அந்த நாள்ல அதெல்லாம் வந்து இயற்கையாவே இப்படி வச்சிருந்தா உட்கார்ந்துட்டு தான் போகணும். அது ஒரு யோகத்துல சேர்ந்தது. உடல் நலனை, அதாவது உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு சொல்றா போல அதெல்லாம் சேர்ந்ததாவே இருந்தது. அதுக்கு நான் தனிப்பட மெனக்கடலை, இதுக்கு ஒரு 1/2 hour ஒதுக்குறேன், 1/4 மணி நேரம் ஒதுக்குறேன்னு எல்லாம் வைக்கல.
அது டே டு டே லைஃபே அவர்களுக்கு ரொட்டீன்ல ஒன்னொன்னும் செய்யற ஒன்றொன்றும் அது சரியா அந்த யோகாபியாசத்துக்கு சேரவே அமைந்திருந்தது. ஆனா இன்னைக்கு சௌகரியங்களுக்கு வசப்பட்டு போய் நாம எல்லாத்தையும் விட ஆரம்பிச்சுட்டோம். கீழே உட்கார்றத முதல்ல நாமளே விட்டுட்டோம். வளர்ந்தப்பறம் என்ன சொன்ன, கீழே உட்காரவே முடியலங்கிறோம். பண்ணின தப்பு என்னன்னா கீழே உட்காரவே இல்லை, அதுதான் தப்பு. கீழே உட்காராதே இருந்ததுனால பின்னாடி கீழே உட்காரணும்னு ஆசைதான், ஆனா உட்கார முடியல. ஏன் உட்கார முடியல? நீங்க எப்பவும் உட்காரவே இல்லை, அதனால உட்கார முடியல. அப்படி ஆகி போச்சு. இப்போ அந்த மாதிரி உடம்ப நாம அவ்வளவு நன்னா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். அது ஒரு கிண்டலா சொல்லணும்னா உடம்பு நன்னா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பழைய நாள்ல அந்த யோகம்ங்கிறது அப்படி இருந்தது. அது கிரமமா அவர்களுக்கு வாழ்க்கையிலேயே வந்துட்டு இருந்தது. நமஹா ராமானுஜார் தஸ்மை ராமானுஜாரியாய நம பரம யோகினேன்றா. அதே போல யோகாய நாதமுனையே யமினாம்பராய, நாதமுனிகளை சொல்லும் போது அவரை போல ஒரு யோகியே கிடையாதுன்னு கொண்டாடுறோம். இப்ப இயற்கையா அதெல்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த பூர்வோத்தர தினச்சரியையில கூட மாமனிகள் அந்த யோகாபியாசத்தை எப்படி பண்றாருங்கிறத கூட அவர் விவரித்து சொல்லி இருக்கிறார்னு சொன்னால் அந்த காலத்துல இதற்கு எத்தனை முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிய வருகிறது. அவர் அருளால திரும்பவும் வரணும், அதைத்தான் சொல்லணும். தன்யோஸ்மி சுவாமி. அறிய அடியன் சுவாமி தேவரி திருவடிக்கு பல்லாண்டு அடியன் சேவிச்சுக்கிறேன். சில்லித்தனமா இருக்கும் சுவாமி, கொஞ்சம் பொறுத்தருளணும். அடியன் வந்து இப்ப நீங்க தேவரி சாதிச்சப்போ நம்ம ஆச்சாரியன்ட்ட ரொம்ப இதுவா லைக் மங்களாசாசனம் வந்து ரொம்ப கேட்க கூடாது, அவரா தரணும் அப்படின்னு சாதிச்சேன். நம்ம வந்து கைங்கரியம்லாம் கேட்டே தானே பெற வேணும். அப்போ நம்மளோட ஏக்கம் வந்து அவரோட அருள் நமக்கு கிருப்ப இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஏக்கமா இருக்கும். ஸோ இப்போ நம்ம கேட்குறப்போ தேவரீரோட பிளெஸ்ஸிங்ஸ் கேட்குறோம், அந்த மாதிரி மங்களாசாசனம் விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னா அது கேட்கலாம் தானே சுவாமி? நல்லா கேட்கலாமே. அதாவது பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியம் எப்போதும் எனக்கு கிடைக்கணும்னு அருள் புரியுங்கோள் அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் அவரிடத்துல கேட்கலாம். எதை கேட்கணுமோ அதை கேட்க வேண்டாம்னு இங்க யாரும் சொல்லலை. எதை கேட்கணுமோ அது நிச்சயம் கேட்கலாம். கேட்கறத கிரமமா கேட்கணும், அழகா கேட்கணும், அவ்வளவுதான். எனக்கு இந்த கார் வாங்கணும்னு நினைச்சுட்டு இருக்கேன், உங்ககிட்ட சமாஷணம் பண்ண 5 வருஷம் ஆச்சுன்னு காரையே நான் வாங்கலையேன்னு அவர் போய் கேட்டுறக்கூடாது. அது கிடைக்கணும்னு தான் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறாரு. நம்ம என்ன கேட்கணும்? என்னைக்கும் பகவத் பாகவத ஆச்சாரியங்கிறது, ஆச்சாரிய கைங்கரியங்கிறது எனக்கு கிடைக்கணும், இதை நல்லா கேட்கலாம். மேன்மேலும் அந்த புத்தி எனக்கு வளர்ந்துட்டே போகணும் அப்படின்னு தேவர் அனுகிரகம் பண்ணணும், இதெல்லாம் நல்லா கேட்கலாம். அவர் இதெல்லாம் கேட்கறதுக்கு தான் அவர் இருக்கார். நாம இதெல்லாம் அவர் இருந்தா நல்லா கேட்கலாம். அடியன் சுவாமி அதுலயே அப்படியே ஃபாலோ அப் சுவாமி இதே கொஸ்டின்ல இந்த பரகத ஸ்வீகாரம் ஸ்வகத ஸ்வீகாரம் சொல்றா இல்லையா? அப்புறம் வந்து ஆச்சாரியரே அந்த அனுகிரகம் பண்றாரு அப்படிங்கும்போது அதுக்காக நம்ம அவ கேட்கிற மாதிரி தான் அது வெயிட் பண்ணணும், அவர் கொடுப்பார் அப்படின்னு இருக்கா? இல்ல நம்ம தினந்தினம் அர்த்தித்தே பெற வேணும்னு திரும்பி கேட்கணுமா? அது வந்து அது எந்த விஷயத்த கேட்கறோன்றத பொறுத்து. அதான் இந்த மாதிரி விஷயங்களை கேட்கணும்னா நிஜப்படி கேட்கலாம். சுவாமி அடியனுடைய பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்துல அந்த ருச்சிங்கிறது எனக்கு அந்த அபினிவேசம் அது வளர்ந்துட்டே போகணும், இன்னும் நிறைய நான் செய்ய பெறுவேனாக ஆக வேண்டும், இன்னமும் செய்ய பெறுவேனாக ஆக வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டே போகணும். ஆனால் அந்த கைங்கரியங்களை செய்யும் போது பரதந்திரர்களாக இருந்து நாம் செய்யணும், அதுதான் முக்கியம். அவர்கள் யாரு கைங்கரியம் பண்றோமோ அவர்களுடைய திருவுள்ள குறிப்பை அறிந்து முகக்குறிப்பை அறிந்து கைங்கரியம் பண்றவாடா நாம இருக்கணும். நான் இதை வாங்கி வச்சுட்டேன் அதனால இந்த கைங்கரியம் கண்டிப்பா பண்ணுவேன்னு சொல்லிடக்கூடாது, அது முக்கியம். இன்னொரு கேள்வி அடியனுக்கு, இந்த இப்ப இந்த மாதிரி இப்ப இந்த இதே கிரந்தத்துக்கு அரும்பத உரை அந்த மாதிரிலாம் இருந்தா அதை வந்து காலக்ஷேப முறையில மட்டும்தான் கேட்கணுமா? இல்ல முதல்ல நம்ம படிச்சு ஒரு ஃபெமிலியரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆச்சாரியர்கிட்ட போய் கேட்கறது அந்த மாதிரி பண்ணலாமா? இல்ல இது எப்படி பண்ணணும் சுவாமி? 2 படியாகவும் செய்யலாம். அது எப்படி வாய்ப்பு வசதிகள் இருக்கிறதோ அதுக்கு தகுதியாக. அதுதான் இப்ப சுலபமா இப்போ 2 நாள்ல அனுபவம்ங்கிறது இதுல இதுக்கு திருமழிசை அண்ணாப்பங்கார் சுவாமி வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதனால இப்போ இந்த கிரந்தத்தை ஒரு சுருக்கமா 2 நாள் பார்த்தோம்னா இதுல இன்னும் கொஞ்சம் என்னன்னா இப்ப இந்த அபகத மதமானங்கிற ஸ்லோகத்தை எடுத்திருந்தாலே நிறைய அதுல சொல்றதுக்கு விஷயங்கள் இருக்கு. விஷயங்கள் ரொம்ப அதை பத்தியே தனிப்பட ஒரு உபன்யாசமே பண்ற அளவிற்கு அந்த ஸ்லோகத்துல விஷயங்கள் உண்டு. அப்போ ஒரு சுருக்கமா கொடுத்துருக்கோம்னா இப்ப மேல அதை இன்னும் விவரித்து கேட்கணுங்கிற அந்த ஆசையை தூண்டுவதற்கு தான் இந்த உபன்யாசம்ங்கிறது. உபன்யாசம்ங்கிறத பத்தி சொல்லணும்னா சிம்பிளா இப்படி சொல்லலாம், காலக்ஷேபம் கேட்பதற்கு ஆசையை தூண்டுவதற்கு உபயோகப்படுகிற ஒரு கருவிதான் உபன்யாசம், அவ்வளவுதான். அந்த தேனை நாக்குல தடவரா போல இது. அதுக்கப்புறம் அதை தேடி ஒருத்தன் புறப்பட்டு போவானோ இல்லையோ அந்த மாதிரி.
பத்மா ராஜகோபாலன் தேவரி கொஸ்டின் இருக்குன்னு சொல்லி ஜூம்ல கேட்டிருக்கா. அன்மியூட் பண்ணி ஆன்லைன் இருக்கான்னு நினைக்கிறேன். அன்மியூட் பண்ணி கேட்கலாம். இருக்கேன் சுவாமி. அடியேன் கேளுங்க. அடியேன். ஆஹா, ஆம், மாமனிகளுடைய பாதுகைகள். ஆம், சுவாமி, இது எனக்கு எனக்கு வைஷ்ணவ பரிபாஷையில சரியா பேச தெரியல. நான் அப்படியே கேட்கிறேன் கேள்வி. கேளுங்களேன். இப்ப நம்ம ஸ்ரீரங்கம் மாமுனிகள் சன்னதியில நீங்க சொன்னேன் அவர் ஆராதன பெருமாள் இருக்காருன்ட்டு. மாமுனிகள் வந்து நிறைய ஊர்ல இருந்து அவர் பெருமாளுக்கு பண்ணியிருக்காரு. நம்ம மேல்கோட்டையில மாமுனிகள் சன்னதி பார்க்கிறோம், திருவனந்தபுரத்துல பார்க்கிறோம், மன்னார்குடியில இருந்திருக்கார். ஸோ அங்க நிறைய ஊர்கள்லயும் தனித்தனி ஒரு சின்னதா ஆராதனை பெருமாள் மாதிரி இருக்கார். ஸோ அடியனோட டவுட் வந்து அங்கங்க வேற வேற ஆராதனை பெருமாள் யூஸ் பண்ணாரா, இல்லாட்டி நான் கேட்கலாமா கூடாதுன்னு தெரியல. எப்படி ஒரு இல்ல இல்ல, டவுட். அதுல சில மூர்த்தங்கள் பழைய மூர்த்தங்களாகவே இருக்கலாம். ஸ்ரீரங்கத்துல அவர் ஒரிஜினலா அவருடைய திருக்கரங்களாலே அவர் பூஜித்த அந்த திருமேனி தான் ஸ்ரீரங்கத்துல இருக்கிற அரங்கநகரப்பன். இப்ப மற்ற இடங்கள்ல என்ன பண்ணுவான்னா, அவர் அரங்கநகரப்பனை தான் திருவாராதனம் பண்ணினார் அப்படின்னால் ஒரு புதுசா ஒரு அரங்கநகரப்பனை சமைத்து அந்த விக்கிரகத்தை பண்ணி அங்கே ஏரியருளை பண்ணுவார்கள், எழுந்தருளை பண்ணுவா. அவர் அரங்கநகரப்பன் தான், அவர் திருவாராதனம் பண்ணின அரங்கநகரப்பன் தான். ஆனா அந்த திருமேனியையே பண்ணினாரா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டோம்னா, அது ஸ்ரீரங்கத்துல சேவிக்கப்படுகிற அந்த அரங்கநகரப்பன் தான், சேவை தந்தருளுகிற அந்த அரங்கநகரப்பன். இப்போ மற்ற இடங்கள்ல அரங்கநகரப்பன் தான் அவர் திருவாராதனம் பண்ணினார், இவர் அரங்கநகரப்பன் தான். அந்த அளவுல தான் மற்ற இடங்கள்ல கொள்ளணும். அதுல 1-2 இடங்கள்ல அவர் திருவாராதனம் பண்ண மூர்த்திகளாகவே கூட இருக்கலாம். ஆனா 650 வருஷம் பழைய சமாச்சாரம். நம்ம மூக்கு கண்ணாடி நேற்று வச்சது எங்கன்றது நமக்கு இன்னைக்கு தெரியறது இல்லைன்னு இருக்கும். அதனால 650 வருஷம் முன்ன அந்த கால மாற்றத்துல கால கதியில என்னென்ன நடந்ததோ தெரியாது. இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். அடியன் சுவாமி அவகாசம் இருந்தா இன்னொரு கேள்வி அடியன் கேட்கலாமா சுவாமி? தாராளமா. மாமணிகளுடைய வைபவத்துல இந்த இதுல தினச்சரியால பார்க்கும்பொழுதும் சரி, அந்த யதீந்திர பிரபாவத்திலையும் 36வது சூத்திரம் அடியன் அதுல நான் கொடுக்குறேன். எங்க இருந்து வருதுன்னு தெரியல அடியன். சோ இப்ப இந்த இதுல பாக்குறச்சே நம்மளுக்கு வந்து ஒரு புருஷகாரம் பண்ணிதான் நம்ம ஆச்சாரியரையுமே போய் சேவிக்கணும் அப்படிங்கிறது வந்து அதுலயும் தெரிய வருது இல்லையா? இப்ப இந்த காலத்துல அடியனுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்ல. பட் எப்படி இப்ப அதை புரிஞ்சுக்கிறது, இந்த கால இதுல எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. இப்ப ஏன்னா நம்ம அது அடியன் நம்ம கண்ணுக்கு படாமல் பல பேர் அதுக்கு புருஷகாரம் பண்ணிருக்கலாம், நமக்கு அது தெரியல. அதுக்கு அவர்கள் அத்தனை பேர் கண்ணுக்கு தோற்ற வேண்டும்ங்கிற நிர்பந்தம் இல்லை. கண்ணுக்கு தோற்றாமல் பலர் அதற்காக பண்ணியிருக்கலாம் நிச்சயமா. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம பத்தின பேச்சு அந்த பாகவதர்கள் சொல்லி இருக்கலாம். அது அதான் சொல்றேனே, யாரு செய்தான்னு தெரியாது, யாரோ செய்திருப்பா. அது கண்ணுக்கு தெரியாமல் நடக்கிற விஷயங்கள். இன்னொன்னு என்னன்னா, இதை பத்தி யோசிக்கும் பொழுது அடியனுக்கு என்ன ஒரு பயம் வருது. அடியனோட பாவம் இவ்வளவு இருக்கும் பொழுது அடியன் போய் எப்படி மாமணிகளை ஆசிரிக்க, அந்த அளவுக்கு வசத்தியான உத்தமமான ஒருத்தரை வந்து நம்ம ஆசிரிக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு தகுதி இல்லையேங்கிற அந்த ஒரு பயம் அப்பப்ப வருது. அப்புறம் வந்து இல்ல அவருடைய கருணையினால நம்மள அவரே இது பண்ணுவார் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு இது நடக்குது. இப்ப வந்து ராமானுஜருடைய இதை பார்க்கும் பொழுது, வைபவத்தை பார்க்கும் பொழுது அதுல வந்து சரமோபாயர் நிர்ணயம் உபன்யாசம் ஒரு தடவை கேட்டிருந்தேன் அடியேன். அதுல வந்து வேலுக்குடி சுவாமிகள் சாதிச்சிருந்தார் இந்த மாதிரி ஸ்ரீ ரங்கமாளிகை அப்படின்னு ஒருத்தர் வந்து ராமானுஜர் வந்து ஆசிரியிச்சுட்டார். அவர் இவரை விட்டு போனா கூட, தகாத இடத்துக்கு போனா கூட இவர் போய் இழுத்துன்னு வந்து கையை பிடிச்சு இழுத்துன்னு வந்து ஆசிரியிச்சு திருப்தி பண்ணி கொண்டார் அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது மாமணிகள் பண்ணியிருக்காரா, இல்ல மாமணிகள் நினைக்கிறச்சேவே இந்த மாதிரி எல்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரியா? எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல அவருடைய வைபவத்தை. மாமணிகள் வைபவத்துல மடத்து வாசல்ல 2 ஸ்ரீவைஷ்ணவா சண்டை போட்டு இருந்தாலாம். அவர் சிஷியர்களுக்குள்ள சண்டை. அவர் கடகடான்னு உள்ளே இருந்து வெளியில வந்தாராம். அவளை பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல என்பதா 2 நாய்கள் ஓரமா சண்டை போட்டு இருந்துதான். நீங்களும் சிவசனபூஷண அதிகாரிகளோன்னு கேட்டாராம். என்கிட்ட நீங்களும் சிவசனபூஷணம் கேட்டு இருக்கீங்களோ அப்படின்னு கேட்ட உடனே இவா 2 பேருக்கு உரைச்சுதான், ஐயோ நாம எவ்வளவு தாழ்ந்து போயிட்டோம். ஒரு சிவசனபூஷண நிஷ்டையிலே, அந்த அர்த்தங்களினுடைய நிஷ்டையிலே ஊறியவர்கள் இப்படி தரம் தாழ்ந்து போலாமா அப்படின்னு அவர்கள் அதை ரொம்ப நயமா அவர்களுக்கு உணர்த்தி இருக்கிறார். எப்படி நீங்கள் எம்பெருமானார் விஷயத்துல அந்த குழந்தைய போய் அழைச்சிட்டு, தகாத இடத்துக்கு போன குழந்தைய அவர் அழைச்சிட்டு வந்தாரோ, அதே போல நாய்களுக்கு உணர்த்துமா போல உணர்த்தி ஸ்ரீவைஷ்ணவர்கள் அவர்கள் தவறு செய்கிறார்கள்ங்கிறத ரொம்ப நயம், அவர்கள் மனம் வலிக்காதபடி
எவ்வளவு கருணைங்கிறது பாருங்க. நான் நேர போய் சொல்லலாம், ஆனா நான் சொல்றது அவளுக்கு வலிச்சதுன்னா, அதனால அவர்கள் மனசு புண்பட்டு கொடுத்துனா அப்படின்னு அவர் சிந்தனை பண்ணியிருக்கார். அதனால ரொம்ப சாத்துரியமா என்ன பண்ணிட்டார், நீங்களும் சிவசனபுரன் அதிகாரிகள் போல் இருக்கு அப்படின்னு விட்டார். சிம்பிளா முடிச்சுட்டார். அப்பதான் அவர்களுக்கு புரியுறது, ஓ நம்ம ரொம்ப தரம் தாழ்ந்து போயிட்டோம், அந்த மாதிரி திருத்தி பண்ணி கொண்டு இருக்கிறாருங்கிறது இதனால தெரியுது. அடியேன். அடி. தன்யாஸ்மி சுவாமி. வேற ஏதாவது காக்கா கேள்விகள் இருக்கா? இல்ல தொடர்ந்து? அடியன் தண்ட சம்பளிக்கிறேன் சுவாமி. அடியனுக்கு ஒரு அடி. கொஸ்டின். நீங்க வந்து சொன்னேல் ஆச்சாரியனே உபாயம், ஆச்சாரனே உபயம்னா இருக்கும். அது இது யார் அருள் இது மாதிரி ஆகிறதுக்கு வந்து யார் அருள் பண்ணுவா? பெருமாள் பண்ணுவாரா, ஆச்சாரியா பண்ணுவாரா? இந்த மாதிரி ஒரு அதுவும் இந்த மாதிரி கரண்ட் சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி ஒரு அது சிவசன பூஷணத்துல யார் பெரியவர், பெருமானா ஆச்சாரியனா அப்படின்னா, ஆச்சாரியன் தான் பெருமானை காட்டுறாருங்கிறதுனால ஆச்சாரியன் பெரியவர்னு சொல்லலாம். ஆனா அந்த பெருமான் அருளால தான் நமக்கு ஒரு ஆச்சாரியனே கிடைக்கிறாருங்கிறதுனால பெருமான் பெரியவன்னு சொல்லலாம். அப்ப இந்த அருள்ன்றது யாரால கிடைக்கும்? ஆச்சாரியனே எல்லாம்ங்கிற அருளை பகவான் கொடுப்பார், பகவானே எல்லாம்ங்கிற அருளை ஆச்சாரியன் கொடுப்பார். அவ்வளவுதான் விஷயம். உனக்கு உன்னுடைய ஆச்சாரியன் தான் எல்லாம்ங்கிற அருளை எம்பெருமான் கொடுக்கிறார், அந்த எம்பெருமான் தான் உனக்கு எல்லாம்ங்கிற அறிவை ஆச்சாரியன் கொடுக்கிறார். அப்படிதான் கொள்ளணும். இந்த மாதிரி அந்த மாதிரி கொள்றதுக்கு என்ன பண்ணணும் சுவாமி? இது அதுதான் ஸ்ரீவசன பூஷணம் முதலான அந்த நூல்களை தொடர்ச்சியா நாம அந்த நூல்களை வாசிப்பதும் கேட்பதும் அதை பண்ணிட்டே இருக்கணும். அந்த சூத்திரங்களை மனனம் பண்றதும் அதுதான் ஒரே வழி. அடியன் சார். அறிய ஸ்ரீவசன பூஷணத்தினுடைய அந்த கிரந்தத்திலேயே பிரார்த்தனை, உடையவரிடத்துல ஒரு பிரார்த்தனை வரும், தேகிநாத யதீந்திரமே தத்துவஜானஞ்ச தன்னிஷ்டாம். ஸ்ரீவசன பூஷணத்தின்படி நடக்க பெறுபவனாக நான் ஆக வேண்டும், அந்த நல்ஞானத்தை எம்பெருமானாரே தேவரீரே நல்க வேண்டும் அப்படின்னு அவரிடத்திலேயே பிரார்த்தனை இருக்கு. அதனால எம்பெருமானாரைத்தான் பிரார்த்திக்கணும் இருக்கு. அடியேன் சுவாமி. கிருத்தஜதைகள் சுவாமி. நாளைக்கு சந்திக்கலாம். அடியேன். ஸ்ரீமதி ராமகிருஷ்ணன். நாளைய தினம் நம்ம மாமணிகள் வைபவம் தொடர்ந்து காலக்ஷேபம், உபன்யாசம், காலக்ஷேபம்னே வருது, கமிக்கணும், உபன்யாசம் திரும்பிய சுவாமி வாயிலாக கேட்போம். எல்லாரும் இன்னைக்கு கலந்து எல்லாரும் நாளைக்கும் வந்து சத்திய பெருமாளை பிரார்த்திச்சுக்கோம். அடியேன். ஸ்ரீமதி ராமானுஜாயன். சுவாமி கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காது, என்ன வித்தியாசம் அது கூட தெரியாது எனக்கு காலக்ஷேபத்துக்கு. காலக்ஷேபம் வந்து அந்த பங்கி படிச்சு அவ இது பண்றதுதான் ஜென்ரலா சொல்லுவா. சோ இது வந்து உபன்யாசம் பொழுது அதுதான்